ஸோ இன்னைக்கு அந்த டாபிக் என்னன்னா, ஹவ் டு அப்ரிஷியேட் மார்க்கெட், அண்டர்ஸ்டாண்டிங் த்ரூ நேச்சர் ஆஃப் மார்க்கெட், ஒய் ட்ரேடிங் ஜேர்னலிசம் இம்பார்ட்டன்ட். இதை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது நீங்கள் எப்படி மார்க்கெட்டை அணுகணும், அண்ட் மார்க்கெட் உங்களை எப்படி உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும், இல்லை உங்களை எப்படி ட்ராப் பண்ணும், உங்கள் மண்டையை குழப்பம், உங்கள் சைக்காலஜி மொத்தமாக உடைக்கும், எமோஷனல் ஆக்கும், ஃபண்டிங் அக்கௌண்ட்டை கிளியர் பண்ண முடியாமல் மொத்தமாக லாஸ் பண்ணும், பொத்தி பொத்தி வச்சுட்டு மொத்தமாக உடச்சி விட்டு ஐ மீன் ஒரு எனிமி மாதிரி மாறும். இந்த மாதிரி எல்லாமே நடக்கும். இது எந்த மாதிரி பீரியட் ஆஃப் டைமில் நடக்கும், அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம், அது எப்படி அதை தாண்டி போகலாம் அப்படின்ற இது ஐ மீன் இந்த வீடியோவில் எந்த ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் பேஸ் பண்ணி நான் எதுவுமே பேச போகிறல. ஃபுல் அண்ட் ஃபுல் சைக்காலஜி, மைண்ட் செட்டு அண்ட் மணி மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் பேச போகிறேன். ட்ரேடிங் நாலேஜுக்கு நான் ஆல்ரெடி 5 ட்ரேடர், டாப் 5 ட்ரேடர் சொல்லியிருக்கேன். அவங்களோட பிளேலிஸ்ட் வீடியோஸை பாருங்கள். சம்டைம் என்னால் முடிஞ்சால் நான் சில லிங்க்ஸை கொடுக்குறேன். ஓகே, பேசிக்காக ஹவு டு அப்ரிஷியேட் மார்க்கெட் அண்ட் ஓகே ஒன் மோர் திங், ஒய் ட்ரேடிங் ஜேர்னல் இஸ் இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப முக்கியம். இது வந்து செகண்ட் டாபிக். இதை புரிஞ்சாதான் இது புரியும். அண்ட் மார்க்கெட்டோட சினாரியோஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்னா, இந்த 4 கேசஸ் தான் ஃபார்ம் ஆகும். அதாவது அனலைஸ் என்ட்ரி டிபி, அனலைஸ் நோ என்ட்ரி டிபி, அனலைஸ் என்ட்ரி எஸ்எல் டிபி, அனலைஸ் என்ட்ரி எஸ்எல் நோ டிபி. இதே தான் நடக்கும். ஸோ இந்த வீடியோ எவ்வளோ நேரம் ஓடும் எனக்கு தெரியாது. நான் சும்மா ரேண்டமாக தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஒரு மீட்டிங் போட்டு இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பொறுமை இருக்கும், உட்காந்து பாருங்கள். இல்லை டவுன்லோட் பண்ணி ப்ராட்காஸ்ட் மாதிரி கேட்டாங்க, ஓகே தான். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இதுக்கு இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நான் ஒரு சம் எக்ஸாம்பிள்ஸ், ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். குட்டி ஸ்டோரி, தளபதி சொல்கிற மாதிரி குட்டி ஸ்டோரி, அந்த மாதிரி ஸ்டோரிஸ் தான் சொல்கிறேன். அதுலேருந்து நீங்கள் நரேட் பண்ணிங்கன்னா ரியாலிட்டி புரியும். அதாவது இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களுக்கும் ட்ரேடிங்க்கும் சம்மந்தம் இருக்குது அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஜென்ரல் கொஸ்டினை கேட்குறேன். ஒரு மரத்தில் 5 பறவை இருக்குது, ஓகேங்களா? அந்த 5 பறவையில் ஒரு பறவை நான் சுட்டு கொண்டுட்டேன்னா மீதி எவ்வளோ பறவையாக இருக்கும்? எப்போ லைவில் இருக்கீங்களே, நீங்கள் யார் வேணால் சொல்லலாம். பேசலாம்யா. வாயை திறக்கிறாங்களா பாரு. ஒருத்தன் பேசு, பேசு. இப்போ ஒரு ஓகே, ஒரு மரத்தில் 5 பறவை இருக்குது. நான் 1 சுட்டு கொண்டுட்டேன், மீதி எத்தனை இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. இருக்காது. ஏன்னா பறவைன்றது உயிருள்ள பொருள். அதை சுட்டுட்டோன்னா உடனே தப்பிச்சு போக தான் ட்ரை பண்ணும். அண்ட் முக்கியமான விஷயம், ஒரு ஓப்பன் ஜோன், அதாவது தப்பிக்கிறதுக்கான வழி இருக்குது. அதனால் அந்த 4 தப்பிச்சுடும் 0வாக இருக்கும். பட் பேசிக்கலி ஜென்ரலாக போகிற ஆடியன்ஸ் இந்த கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சவங்க எல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. இது நிறைய தடவை நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. பட் இப்போ ஒரு சைக்காலஜி இருக்கேன் சொல்கிறேன். இதுவே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம கேட்டோம்னா 4ன்னு சொல்லியிருப்போம். ஏன்னா சர்வே ஆனது 4, பட் அந்த ப்ரெசென்ட்டில் அங்கே இருக்காது அப்படின்னு ஒரு கால்குலேஷன். இப்போ அதுக்கு பதிலாக ஒரு 5 ஆப்பிள் நான் வச்சுருக்கேன். அந்த 5 ஆப்பிள 1 நான் சாப்பிட்டேன், மீதி எத்தனை இருக்காங்க? 4. ஏன் அது 4 அங்கே இருக்குது? ஏன்னா அதால் ஓட முடியாது, அசைய முடியாது, மூவ்மெண்ட் கொடுக்காது. இப்போ உயிருள்ள பொருளுக்கும் உயிரற்ற பொருளுக்கும் வித்தியாசம் தெரியுதுல்ல, கவுண்டிங்கில் மாறுது. அது எந்த கேள்விக்கான பதில்ன்ற ஒரு தெளிவு இருக்குல்ல, மாறுதுல. இப்போ இதே கொஸ்டினை இப்போ மாற்றி கேட்குறேன். இப்போ பறவை மரத்தில் இருந்துச்சு, அதுக்கு பதிலாக ஒரு கூண்டுக்குள்ளே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், கூண்டுக்குள்ளே இருக்கிற 5 பறவையில் 5 பறவை இருக்குது, அதில் ஒரு பறவை எடுத்து நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். போயிடு, தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லி நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். இப்போ கூண்டுக்குள்ளே எத்தனை பறவை இருக்கும்? 4 அப்படியே தான் இருக்கும். இப்போ முதல் சினாரிக்கும் இந்த அதாவது முதல்ல சொன்னேன்ல, மரத்தில் 5 பறவை இருக்கும்னு, அதுலேயும் 5 பறவை தான், இதுலேயும் 5 பறவை தான். நான் அதில் ஒன்று கொண்டுட்டேன், இங்கே ஒன்று விட்டுட்டேன். பட் ஐ மீன் வயலன்ஸுக்கு ஒரு ஜஸ்டிஃபை, அப்படி அதுக்காக சொல்லி நானே கசாப்பு போட்டேன் கூட சொல்லியிருப்பேன். பட் கொஞ்சம் ஓகேவா, நான் அப்படி சொல்லியிருப்பேன். பட் வேண்டாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் சினாரிக்கும் இப்போ லாஸ்ட் ஆஃப் சொன்ன சினாரிக்கும் என்ன வித்தியாசம்? அது ஓப்பன் ஜோன், இது வந்து கேஜ் ஜோன். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஜோனாக இருக்கும்போது பறக்கணும், கரெக்டா? கேஜ் ஜோன்னா ஒரு கீ லெவல். அப்போ அந்த ஜோனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி தானே ஆகணும். அப்போ ஓப்பன் ஜோனாக இருக்கும்போது நீ ஓப்பன் ஜோன் மைண்ட் செட்டை தான் தேடணும். கேஜாக இருக்கும்போது கேஜ் ஒரு மைண்ட் செட்டை தேடணும். நீ பறவை அப்படின்னு அதை மட்டும் பார்த்தனா ஜோனை எப்படி புரிஞ்சுப்ப? அதாவது ஃப்ரேம், அதாவது சிச்சுவேஷன், என்வாயர்மெண்ட், அதை புரிஞ்சுக்கிட்டா தானே உன்னால சொல்யூஷன் சொல்ல முடியும். இப்போ அதுலேயே இந்த கூண்டில் வந்து ஒரு சின்ன ஓட்டை இருக்குது, அதை நான் பார்க்கல. ஒரு லூப் ஹோல் இருக்குது, அந்த லூப் வழியாக ஒரு 2 பறவையால் போக முடியும். அப்போ நான் ஒரு பறவையை எடுத்து விட்டுட்டேன், 2 பறவை பெரிய பறவையாக இருக்குது, மீதி 2 பறவை குட்டி பறவையாக இருக்குன்னா அந்த குட்டி பறவை எப்படி இருந்தாலும் தப்பிச்சிருக்கோம்ல, பாசிபிலிட்டி தானே. அப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பறவை இருக்க இடம், இது பறவைக்கும் ட்ரேடிங்க்கும் என்னையா சம்மந்தம்னு கேட்காதீங்க, சம்மந்தம் இருக்குது. கதைக்கு வரேன். இப்போ தான் கதை ஆரம்பிச்சிருக்கேன், இன்ட்ரோடக்ஷன் போட்டிருக்கேன், படத்தோட டைட்டில்லாம் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் தான் கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் பண்ணணும்.
அதுக்கப்புறம் அவங்க மோட்டிவ் கொடுக்கணும். அப்புறம் அவங்களுக்கு என்ன பஞ்சாயத்து வரணும், யார் பக்கம் நியாயம்னு கொண்டு வரணும், அப்புறம் கன்னு வரணும், ரத்தம் தெறிக்கணும், எல்லாம் வரும் வரும் வரும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். பாருங்க. கொஞ்சம் ரொம்ப கொஞ்சமா முக்கியம். கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போவோம். ஓகேங்களா? இப்ப லாஜிக் என்னன்னா, இப்ப இந்த பறவை தான் கான்செப்ட். ஒரு பறவை பறவைன்னு ஒரு உயிர் பொருளுக்காக சொன்னேன். இப்ப சார்ட்ன்றது டைனமிக்கா டிராவல் ஆகுற இடம் தானே. அதாவது இன்னைக்கு ஒரு மாசத்துல சார்ட்டோட பிரைஸ் ஒரு ஃபுட் பிரிண்ட் அடிச்சாங்காப்பி மாதிரி போன மாசமோ 6 மாசமோ எடுத்தீங்கன்னா இருக்காது. அதாவது பிடிஆர்ஏல ரிஃப்ளெக்ட் ஆகுது இருக்கும் தவிர பிரைஸோட ஃப்ளக்சுவேஷன் எக்ஸாக்டா அப்படி இருக்காது. அதாவது பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அது பேட்டர்னா இருக்காது. எல்லாரும் பேட்டர்ன்ல போவீங்க. கரெக்ட்டா? இதே மாதிரி இருக்கு ப்ரோ. இது மாறி இல்ல. இது மாதிரி தான். இதே தான் இருக்காது. அதனால தான் பேட்டர்ன் ட்ரேடர்ஸ் அடி வாங்குற ரீசன். இதுவே இப்ப நான் சொன்னல எக்ஸாம்பிள். இப்ப லாஸ்ட்டா சொன்னேன்ல, ஒரு கூண்டுல வந்து ஹோல்ஸ் இருக்கு. அதனால மத்த பறவைங்க போயிடுச்சு அப்படின்றது. இப்ப அந்த இடத்துல நான் கூண்டு கதவு மூட மறந்துட்டேன். அப்ப என்ன ஆகும்? ஒண்ணு போனோனே எல்லாம் தப்பிச்சிரும்ல. இத ஏன் நான் சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு பிரைஸ ரீட் பண்றீங்க. ஐசிடியோ, எஸ்என்சியோ, எலைட்வேவோ ஏதோ ஒண்ணு வச்சு பண்றீங்க. ஓகே. அந்த பிரைஸ் என்ன மாரியான கண்டிஷன்ல இருக்கு? இந்த இடத்துல எது நடக்க பாசிபிலிட்டி இருக்கு? சுத்தி என்ன இருக்கு? அப்படின்னு உங்களோட ஃப்ரேம் வொர்க். அதுதான் ஃப்ரேம் வொர்க்னு சொல்லுவோம். ஹையர் டைம் ஃப்ரேம் வொர்க், லிக்விடிட்டி எடுத்துருச்சா, பி லெவல் இருக்கான்னு சொல்லுவோம். ஹையர் டைம் ஃப்ரேம், லோயர் டைம் ஃப்ரேம் இத தான் சொல்லுவோம். இதத்தான் எம்எம்எக்ஸ் மாடல்லயும் வரும். பேசிக்கா. ஐஆர்எல், இஆர்எல் எல்லா கான்செப்ட் டெக்னிக் பத்தி பேச வேணாம். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். ஒரு ஐடியாலஜிக்கு சொன்னேன். இப்படி ஏன்னா அப்ப சொன்னா புரியும். அப்ப நம்ம பறவைய மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம்னா, ஃப்ரேம விட்டுருவோம்ல. உங்களுக்கு பாசிபிலிட்டி புரியுதா? அப்ப நீங்க பறவை பார்க்கறது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்க என்ன மாரியான ஃப்ரேம்ல இருக்கீங்க? என்ன மாரி சிச்சுவேஷன்ல இருக்கீங்க? சூழ்நிலையில இருக்கீங்கன்னு புரியாம, உங்களால எப்படி வந்து டிசைட் பண்ண முடியும்? ஐ மீன் பாசிபிலிட்டி எப்படி உங்களால ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வர முடியும்? அந்த கன்க்ளூஷன் ரியாலிட்டியோட எப்படி ஒரு ஈக்குவலா இருக்கும்? இருக்காதுல்ல. இப்ப நீ கூண்ட மூட மறந்துட்டேன்னா, பறவை தப்பிச்சிருக்கும்ல. கரெக்ட்டு தானே? லாஜிக் புரியுதுங்களா? ஸோ இதான் கதை. இப்ப இந்த இந்த கதை புரிஞ்சு போச்சுல்ல. அப்ப நீங்க வந்து மார்க்கெட்ட ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும். தட் மீன்ஸ் சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும். இட்ஸ் நாட் அபவுட் டெக்னிக்கல் நாலேஜ், சைக்காலஜியா நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன நடந்துகிட்டு இருக்கு? இப்ப எதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டிங் ட்ரூ நேச்சர் ஆஃப் மார்க்கெட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் என்னைக்குமே உங்களுக்கு அகைன்ஸ்ட் ஆனது கிடையாது. உங்களுக்கு புரியுதா? இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட் ஆல்வேஸ் ரைட்டு. உங்க சைடு ஏதோ தப்பு இருக்கு. இல்ல நீங்க ஃபாலோ பண்ற ரூல்ஸ்ல எங்கேயோ பக் இருக்கு. அந்த கூண்டுக்குள்ள ஓட்டை இருக்கிற மாதிரி. புரியுதுங்களா? அப்ப நீங்க பறவை தப்பிச்சுட்டு போயிடுச்சுன்னு போன பறவை நினைச்சு உடஞ்சு உட்காருவீங்களா? கூண்டை சரி பண்ணிட்டு அடுத்த பறவையை பிடிக்க ட்ரை பண்ணுவீங்களா? நீங்களே சொல்லுங்க. உன்னைத்தானே சரி பண்ணுவீங்க. அப்ப ஒரு ட்ரேடிங் பிளான்ல உங்க பிளான்ல ஏதோ ஒரு பக் இருக்குன்னா, அந்த பக்கை சரி பண்ணி அப்கிரேட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக தான் ட்ரை பண்ண தவிர, மணி லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு லாஸ் நினைச்சு உட்கார முடியுமா? அப்படி உட்காரனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? டிப்ரெஷன், ஆன்சைட்டி, என்னென்னமோ மெடிக்கல் நேம்லாம் சொல்றாங்கப்பா. மெடிக்கல் டேர்ம்ஸ் நேம்லாம் சொல்றானுங்க. டிப்ரெஷன்றானுங்க, ஸ்ட்ரெஸ்ன்றானுங்க. டேய் மனதி நான் இங்க மன வருத்தத்துல இருக்கேன், உனக்கு சிரிப்பு கேக்குதோ? அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கும். ஓகே. பேசிக்கா உங்களோட என்ட்ரி மாடல் இருக்குன்னு வச்சுப்போம். அதுல நீங்க இந்த இப்ப நான் இத பத்தி சொல்ற அளவுக்கு ஐடியா புரியுதுல்ல. நம்ம ஃப்ரேம் ஒர்க்க கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். அண்ட் சார்ட் என்னைக்குமே உங்களுக்கு அகைன்ஸ்ட் ஆனது கிடையாது. அது தன்னோட வேவ் ஆஃப் இதுல போய்க்கிட்டு இருக்கு. அதுல நம்ம ஒரு ஒரு பிளேஸ், ஒரு பர்ட்டிகுலர் ஒரு மூவ்மெண்ட்ட கேட்ச் பண்ண ட்ரை பண்றோம். அந்த கேட்ச் பண்ற மூவ்மெண்ட் இந்த 4 சினாரியோக்குள்ள மட்டும் தான் இருக்கும். இந்த 4 சினாரியோ தாண்டி எதுவுமே இருக்காது. இந்த 4ல 2 நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதாவது அனலைஸ், என்ட்ரி, டிபி. அனலைஸ், என்ட்ரி, எஸ்எல்டிபி இதை பிடிக்க முடியும். ஆனால் அனலைஸ் நோ என்ட்ரி டிபியோ, அனலைஸ் என்ட்ரி எஸ்எல் நோ டிபியோ நம்மளால் பிடிக்க முடியாது. நம்மளால் முடிஞ்சது இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று, இந்த மூணாவது ஒன்று. ரெண்டாவது நாலாவது எடுக்க முடியாது. அது நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. அதான் நெசம். இப்போ நம்ம ஜென்ரலாக இதை பற்றி இந்த அனலைஸ் இதை பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண முன்னாடி இன்னொரு சின்னதாக சொல்லிடுறோம். ஒரு சின்ன கன்க்ளூஷன் மாதிரி. லைக் இது புரிஞ்சுக்கோங்க. இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது புரிஞ்சிடும். அந்த மாதிரி. ஏன்னா புரியாத விஷயத்த புரிஞ்ச விஷயத்துல சொன்னா தான் புரியும். ஆடியோலாம் நல்லா கேட்குது இல்லப்பா? ஓகேல? ஓகே. இப்போ பேசிக்காக ஒரு கடல் இருக்கு. நீங்கள் கடலில் போய் மீன் பிடிக்கிறீங்க, முடிவு பண்ணிட்டீங்க. கடல் இருக்குன்றதுக்காக
கண்ட நேரத்துலாம் போய் மீன் பிடிப்பீங்களா? இப்ப கடல் சுனாமியா வருது, இல்ல வந்து கடல் கொந்தளிக்குது. எ அந்த மாரி ஒரு ஒரு பேட் சிச்சுவேஷன். இந்த மாரி நேரத்துல நீங்க மீன் பிடிக்கிறதுக்கா கப்பல் எடுத்து போவீங்களா? பேசிக்கா நீங்களே சொல்லுங்க. ஆன்ஸர் பண்ணலாம். மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கயா. செத்துருவான் ப்ரோ. ஆ. சரி. ஏன்? ஏன்னா, கடல் அங்க தான் இருக்க போது. கடல்ல மீன் அங்க தான் இருக்க போது. ஆனா மீன் எடுக்கக்கான பருவமோ, சூழ்நிலையோ கிடையாதுல்ல. இப்ப மீன இன்னைக்கு எடுக்கலனா கூட, நாளைக்கு நம்ம எடுத்துடலாம். நாளைக்கு எடுக்கலனா கூட, 1 வாரம் கழிச்சு போய் நம்ம எடுத்துடலாம். ஆனா அதையும் மீறி போனா நம்ம என்ன ஆவோம்? கரை சேர்ந்துருவோம். கரெக்ட்டா? புரியுதுங்களா? லாஜிக் புரியுதா? அப்ப ம். அது ஒரு மோசமான டிசிஷன் உங்க கண்ணுக்கு தெரியுதா? அந்த இடத்துல மீன் முக்கியமா? நம்மளோட பியாரிட்டி நம்ம உயிர் முக்கியமா? உயிர் தான் முக்கியம். புரியுதுங்களா? இப்ப அதுவே கடல் நல்லா இருக்கு. போட் எடுத்துட்டு போறீங்க. அங்க ஒரு சுழல் இருக்கு. நீங்க போற வழியில சுழல் இருக்குன்னா, சுழல்னா லைக் கடல்ல அங்கங்க சுழல் கிரியேட் ஆகும். ஒரு ஒரு மாரி ஒரு டெக்டானிக் பிளேட்டுக்கு அடியில கிரியேட் ஆகும். இது கொஞ்சம் நீங்க இதெல்லாம் படிச்சா தெரியும். இல்ல தெரியும். பேசிக்கா தெரியும். கடல்னா கண்டிப்பா சுனாமி இல்ல லைக் சுழல். அங்கங்க சில இடங்கள் இருக்கும். பாறை தட்டுப்படும். இந்த மாரி சில இடங்கள்லாம் இருக்கு. இப்ப இந்த சுழல் இருக்க இடத்துல மீன் பிடிக்க ட்ரை பண்ணுவீங்களா? டெஃபினெட்லி நாட். ஏன்னா நம்ம கடலுக்கு வந்துட்டோம். ஆனா சுழல் இருக்கு. இந்த சுழல்ல போயிட்டு நம்ம போயிட்டு மீன் பிடிக்க ட்ரை பண்ணுவோமா? இல்ல அந்த இடத்துல நமக்கான பாசிபிலிட்டிய திங்க் பண்ணுவோமா? டெஃபினெட்லி நாட். ஏன்? கடல் நல்லா இருக்கு. ஆனா இடம் சரியில்ல. கரெக்ட்டு தானே? அப்ப என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு அந்த சுழல விட்டு நவுந்து போயிடுவீங்க. இல்ல சுழல் மறைஞ்சு நார்மலா வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. அப்படிதானே? அப்படிதான் பண்ணி ஆவணும். வேற ம். வழி இல்லல்ல. கரெக்ட்டு தானே? ஓகே. அடுத்த கொஸ்டின். ஆ நீங்க போயிட்டீங்க. கடலும் நல்லா இருக்கு. சுழலும் இல்ல. மீன் பிடிக்க இடத்துக்கு போயிட்டீங்க. இப்போ ஒரு திமிங்கலம் மாட்டுது. இந்த திமிங்கலத்த புடிச்சுட்டு வரணும்னு நெனைப்பீங்களா? முடியாது. திமிங்கலத்த புடிக்க முடியுமா? நம்மளால இல்ல நான் இப்ப உங்களுக்கு கேட்கறதுக்கு பைத்தியக்காரத்தனமா ஒரு மாரி, "என்னய்யா கேள்வி கேட்கிற?" அப்படின்ற மாரி தோணும். பட் இந்த கேள்விக்கான பதில்லாம் உங்களுக்கு ட்ரேடிங்ல சொல்லும்போது புரியும். நீங்க யோசிச்சு பாருங்க. கற்பனை பண்ணுங்க. ஜஸ்ட் இமேஜின். கடல் நல்லா இருக்கு. நீங்க போகிற இடமும் நல்லா இருக்கு. ஆனா தேவையில்லாம இந்த திமிங்கலம் வந்துட்டான். இப்ப திமிங்கலம் வந்துட்டான்ல, புடிச்சுட்டு போவோம். அப்படியே புடிக்க ட்ரை பண்ணுவான். பிகாஸ் இட்ஸ் நாட் அ அஃபோர்டபிள் ஆர் கம்ஃபர்டபிள் ஆர் கேப்பபிள். இது எதுவுமே கிடையாது அந்த இடத்துல. அவ்வளோ பெரிய மீன புடிச்சுட்டு கரை சேர்றதுக்குள்ள கப்பல் நின்றும். என்ன தூக்கிட்டு வைக்க முடியுமா? அவ்வளோ பெரிய கப்பலா நம்ம வச்சிருக்கோம். நம்ம என்ன ஒரு 2 மோட்டர், டீசல் என்ஜின் வச்சிருக்கோம். 4 பேர் வேலைக்கு வச்சிருக்கோம். அ ஒரு ஒரு 1 வாரம், 2 வாரம் போயிட்டு இருக்கிற ரா மெட்டீரியல், ஏஜென்ட்ஸ் அந்த குட்ஸ் மட்டும் வச்சிருக்கோம். இவ்வளோ தான் இருக்கு. அப்ப அந்த திமிங்கலத்த முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிட்டு போக தான் ட்ரை பண்ணுவீங்க. நான் போய் அத குத்துறேன், கடல் ராசா நான் தான் சரி பண்ணுவீங்களா? கண்டிப்பா கிடையாது. இல்ல பாயிண்ட் புரியுதா? நான் சொல்ல வர அர்த்தம் புரியுதா? அப்ப பண்ண மாட்டீங்க. அடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க? கடைசி சினாரியோ. கடல் நல்லா இருக்கு. இடமும் நல்லா இருக்கு. நம்ம எதிர்பார்க்கிற மீனுங்களும் ஐ மீன் சங்கரா மீனு, வாளை மீன் ஏதோ ஒண்ணு லைக் ஏதோ ஒண்ணு வருது. அந்த இடத்துக்கு வந்துட்டோம். வலைய போடுவோம். மீன பிடிப்போம். அப்ப ஒரு சாதாரண மீன் பிடிக்க போற இடத்திலேயே இத்தனை விதமான காம்ப்ளெக்சிட்டி இருக்கு. அதையெல்லாம் கடந்து வரவனுக்கு மட்டும் தான் மீன் கிடைக்குது. கரெக்ட்டா? இதுல எங்கேயாவது பைத்தியக்காரத்தனமா நம்ம பார்த்தோம்னா, முதல் முழுகிடும். முதல் முழுகுனா முழுகி போகுது. நம்ம முழுகிடுவோமே! லாஜிக் புரியுதா? கடலுக்கு போறீங்க. சூழ்நிலை சரியில்ல. சுனாமியா இருக்குன்னா போமாட்டீங்க. கடலுக்கு போறீங்க. இடம் சரியில்ல. போமாட்டீங்க. கடலுக்கு போறீங்க. உங்களால கேப்பபிள் பண்ண முடியாத அளவுக்கு பெரிய மீன் மாட்டுதுன்னா, அதை விட்டுருவீங்க. அதை பிடிக்கிறது பலன் தான். ஆனா, அது கரைக்கு கொண்டு போறதுக்குள்ள நம்ம செத்துருவோம். ஆனா, கடலுக்கு போறீங்க. கரெக்டான இடத்துக்கு போறீங்க. மீனுங்க இருக்கு. வலைய போடுறீங்க. மீன் மாட்டுது. அப்ப ஒரு சாதாரண மீன் புடிச்சுட்டு வர வேண்டிய இடத்திலேயே இவ்வளோ இது இருக்கு. இப்ப இதுதான் உங்களோட முதல் அனுபவம். அதாவது முறை நீங்க போற இடம். ஓகேங்களா? உங்களுக்கு சில பேர் இந்த அனுபவத்த பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி கடல் கொந்தளிக்கும் போதோ, இல்ல இந்த மாரி புயல் அடிக்கிற மாரி இருக்கிற டைம்ல போக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி படகுகள்ல போம்போது, இந்த மாரி சுழல் இருக்க ஏரியாலாம் இருக்கு தம்பி. அது அப்பப்ப வரும், அப்பப்ப போயிடும். அந்த பக்கம் போயிடாத. அப்புறம் கப்பல் அந்த இடத்துக்கு கொண்டு வர கஷ்டமாயிடும். டீசல் தீந்துரும். ஏன்னா ஓவர் பவர் குடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ உன்னால வந்து அவ்வளோ தூரம் போயிட்டு பொருள் எடுத்துட்டு வர முடியாது. அதே மாரி இந்த இடங்கள்ல கொஞ்சம் மத்த மீனுங்க உலாத்துது. அங்க போனோம்னா வலையில மாட்டிக்கும். உன் வலை நாசமா போயிடும். அத புடிக்கிறனால 10 பைசா பிரயோஜனம் இல்ல. அண்ட் இந்த இடத்துல நீ எதிர்பார்க்கிற மீன் இருக்கு. இந்த தடைகள்லாம் தாண்டி போனோம்னா,
உனக்கு வேண்டியது கிடைக்கும். நீ கடைக்கு வந்துட்டேன்னா அள்ளிட்டு போக வேண்டியதுதான். இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? இப்போ நான் சொன்ன கேசஸ் புரியுதா? இந்த விதங்கள் புரியுதா? ஐயா பேசலாம், இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணலாம். இன்னைக்கு எல்லாம் வெளியே போயிட்டாங்களா? பிரேம்குமார் போயிட்டான். அசேன் சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. சொன்ன கதை புரியுதா? சசிராம் கிளியரா புரிஞ்சு ப்ரோ. தயவு செஞ்சு இன்டராக்ட் பண்ணுங்கய்யா, அப்பதான் அவங்க பார்க்கும்போது இல்ல ப்ரோ, புரியும். எனக்கு ஆஃப்லைன் போயிட்டு உள்ள வரும் ப்ரோ. இப்ப கூட கவனிச்சிங்களா? நான் இப்ப டக்குனு உள்ள வந்தேன். ஓகேவா? நான் சொன்ன நெட்வொர்க் இஷ்யூ. இல்ல அது ஓகே. இப்ப நான் சொன்ன கதையில இந்த 4 சினாரியோ புரியுதுங்களா? நம்ம ஒரு விஷயத்தை புரியுது. அச்சீவ் பண்றதுக்கு கிளியரா தான் இவ்வளவு இருக்கு. விதமான தடைகள் இருக்கு. இதுங்க வரும்போது நம்ம தவிர்க்க தான் தருது. அதுக்கிட்ட போய் மல்லு கட்டக்கூடாது. மல்லு கட்டா நமக்கு தான் லாஸ். ஏன்னா அது ஆமா. கொஞ்ச நேரம் இருக்கும், காலம் முழுக்க இருக்க போறது இல்ல. எப்பயாவது வரும், போயிடும். மத்த நேரம் தான் நமக்கு வேண்டியது கிடைக்குது இல்ல. அதுதான் கதை. இப்ப நான் இன்னொரு கொஸ்டின் கேட்கறேன். இது கொஞ்சம் பெருசா, கடல் வரைக்கும் போறோம். நம்ம சாதாரணமா நம்ம ஊருக்குள்ள வருவோம். கொஞ்சம் பெருசா ஒரு பிலாசபி மாதிரி போயிட்டேன். நான் ரொம்ப சிம்பிளிஃபையா இன்னும் கொஞ்சம் ஷார்டேஜ் பண்ணி இன்னும் சின்னதாக ஒன்று சொல்றேன். இங்கே எத்தனை பேர் மீன் பிடிச்சிருக்கீங்க? ஜென்ரலா மீன்னா கடலுக்குன்னு இல்லை, வீட்டாண்ட இருக்கிற கிணத்துலையோ குளத்துலையோ கரையிலையோ கரையிலையோ அந்த மாதிரி. ஏன்னா நம்ம தமிழ் ஆர்ஜின்ட்டு நம்ம சைடு தான் பேசணும். நம்ம ஒன்றும் ஃபாரின் இது கிடையாது. ஐ காட் இது அப்படிலாம் சொல்றதுக்கு. நீங்க மீன் பிடிச்சிருக்கீங்களா? ப்ரோ. வேற யார் மீன் பிடிச்சிருக்காங்க? அட்லீஸ்ட் மீன் பிடிக்கிறது எப்படி அந்த ப்ராசஸா தெரியும்ல. தூண்டில் கையில இருக்கும், தூண்டில் போடுவாங்க, இது மாட்டோம், இல்ல பையன் வந்துடும். ஓகே. பேசிக்கா நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஒரு மீன் பிடிக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும் நீங்க பார்த்த வரைக்கும்? என்ன இதெல்லாம் வேணும், இது இல்லைன்னா ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி இதெல்லாம் வேணும் அப்படின்ற சொல்லுங்க. முதல்ல புழு வேணும். ஓகே. இறை வேணும். ஓகே. தென் அப்புறம் நீடில் வேணும். லைக் அந்த குச்சியா? ஓகே. குச்சி இல்ல, அந்த புழு மாட்டுறதுக்கு அந்த நரம்புன்னு சொல்லுவாங்க. நைலான் நரம்பு. அது. அதுக்கப்புறம் குச்சி. ஓகே. மூங்கில் குச்சி இல்ல ஸ்டிக். ரைட். அடுத்து முள்ளு. அவ்வளவுதான். அதான் முள்ளு தான் நான் நீடில்னு சொன்னேன். ஓகே ஓகே. சாரி சாரி. ஓகே. முள்ளு. அப்புறம் அவ்வளவுதான். மீன் பிடிச்சிட்டு போறதுக்கு கூட வேணாமா? கூட பை எது வேணாமா? அப்படியே அவ்வளவு மீனை பிடிக்க போறோம். போறது 2 மீன், ஒரு மீன் பிடிக்க. நம்ம மீன் பிடிக்க போறோம், நம்ம போற இடத்துல பெருசா மாட்டோம், நமக்கு கிடைக்குது அப்படி ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுப்போம். கன்க்ளூஷன் வரும். ரைட். அப்ப நமக்கு இப்ப இது மட்டும் போதுமா மீன் பிடிக்கிறதுக்கு? வேற ஏதாவது தேவைப்படுமா உங்க சைடுல இருந்து? நான் கேட்கிறேன். இப்ப நீங்க சொல்லிட்டீங்க இதெல்லாம் தேவைப்படும்னு. ஓகே ரைட். இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா மீன் பிடிக்கிறதுக்கு வேண்டும் அப்படின்ற மாதிரி? இல்ல. ஓகே. மீன் பிடிச்சு போறதுக்கு புரியல ப்ரோ. மீன் பிடிச்சு போறதுக்கு ஒரு பக்கெட். அது சொல்லியாச்சு. பையோ இல்ல கூடையோ இல்ல பக்கெட், சம் கைண்ட் ஆஃப். அது சொல்லியாச்சு. வேற நான் வேற கேட்கறேன். லைக் வேற ஏதாவது இருக்கான்னு உங்களை கேட்கறேன். இதை தாண்டி சொல்லியாச்சு. நமக்கு புழு வேணும், இறை வேணும், அதை மாற்று லைக் அந்த முள்ளு வேணும், அப்புறம் நமக்கு தட்டு வேணும் மிதக்கிறதுக்கு, அண்ட் அது கயர் வேணும், லைக் அந்த நரம்புன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா லைலான்னு சொல்லுவாங்க, அது ஒன்று. அப்புறம் அது பிடிச்ச ஸ்டிக்கு, லைக் அது மூங்கில் குச்சியாக இருக்கலாம், இல்லை அமேசானில் வாங்கின ஸ்டிக்காக இருக்கலாம், இல்லை கொலாபரேஷன்லாம் கிடையாதுப்பா, சும்மா சொல்கிறேன். ஓகேவா? அப்புறம் அதை பிடிச்சி நம்ம கொண்டு போறதுக்கு ஒரு பையோ இல்லை பக்கெட்டோ இல்லை கூடையோ கைண்ட் ஆஃப் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. ஓகே. இதை தாண்டி வேற என்ன? ஒரு கரெக்டான லொக்கேஷன், மீன் பிடிக்கிறதான லொக்கேஷன். ஓகேங்களா? ஓகே. இதை தாண்டி அடுத்து வேற ஒன்று, நான் வேற ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆக்சுவலா எனக்கு பதில் தெரியும், நான் டக்குன்னு சொல்லிடுவேன். இருந்தாலும் பாக்குறவங்களும் யோசிப்பாங்க, வேற என்னடா வேணும்? அதான் எல்லாம் சொல்லியாச்சே. இருக்கு தம்பி, இருக்கு. வேற மீன் வலை. நம்ம பேசிக்கா தூண்டில் வச்சு பிடிக்க போறோம். மீன் வலை ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ண வேணாம், இவ்வளவுதான். கன்சிஸ்டன்சி வேணும் ப்ரோ. வந்துட்டான்ப்பா மாப்பிள்ள. எங்க இருந்து வரீங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். கன்சிஸ்டன்சி இருந்தா தான் நம்மளால கரெக்ட்டா எடுக்க முடியும். ஓகே 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 ஓகே. நம்ம போவோம். பேசிக்கா நம்ம சொன்னதெல்லாம் கரெக்ட். நான் ஒன் மோர் ரிப்பீட் பண்றேன். நமக்கு இறை வேணும், அதை மாற்ற முள்ளு வேணும், அப்புறம் வந்து வருதா இல்லைன்னா ஐடென்டிஃபை பண்ண தட்டு வேணும், ஐ மீன் மேலே மிதக்குமே அது சொல்றேன். அப்புறம் இதெல்லாம் ஜாயிண்டா இருக்கக்கூடிய ஒரு நரம்புன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நைலானில் வரக்கூடிய அந்த கயிறு மாதிரி இருக்கும், அது கண்ணுக்கு தெரியாது, ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும், ஸ்டிக்கு ரொம்ப நல்லா வெயிட் தாங்கும். அது இது கரெக்டாக ஹோல்டாக இருக்கக்கூடிய ஸ்டிக்கு, அது மூங்கில் குச்சியாக இருக்கலாம், இல்லை அமேசானில் வாங்கினா, இல்லை எங்கேயாவது நீங்கள் வாங்கினா ஸ்டிக்காக இருக்கலாம், ஐ மீன் ஃபிஷிங் ஸ்டிக்கு. அப்புறம் நம்ம அதை வந்து கலெக்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு பையோ கூடையோ ஏதோ ஒன்று அந்த மாதிரி. அண்ட் ஒரு நல்ல பிளேசஸ், இது எல்லாம் இருக்கணும்.
ஆனால் இது எல்லாம் இருந்துட்டா மீனை பிடிச்ச முடியுமா கேட்டால் கிடையாது. இது மீனை பிடிக்கிறதுக்கான கருவிகள் தான். இதை இயக்கிற ஒரு ஆள் நம்ம இருக்கிறோம்ல, நமக்குள்ள ஒரு குணம் இருக்கணும். பொறுமைன்னு ஒரு குணம் இருக்கு. ஏன்னா மீன் இருக்கிற இடமாவே இருந்தாலும் சரி, நீ போட்ட உடனே உனக்கு ரிவார்டு கிடைக்கும்னு எதிர்பார்க்க கூடாது. கரெக்டு தானே? பாயிண்ட் புரியுதுங்களா? இப்போ நீங்கள் மீன் தூண்டிலாம் போடுறீங்க, எல்லாம் கரெக்டாக பண்ணுறீங்க, ஆனால் போட்ட உடனே மீன் மாட்டுன்றதுக்கு உத்தரவாதமா? அப்படி கிடையாதுல்ல. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், போடணும், எடுத்து பார்க்கணும், மீன் இருக்கிற இடத்துல பார்க்கணும். இப்போ நீங்கள் முதல் நாள் போகிறீங்க, உங்களுக்கு மீன் கிடைக்கல. இப்போ மீன் கிடைக்கல அப்படின்றதுக்காக உங்களுக்கு மீன் பிடிக்க தெரியலை இல்லை மீன் பிடிக்க வராதுன்னு அர்த்தமா? இன்னைக்கு நடக்கலை, அப்படி தானே? என்ன பாஸ், அந்த குளத்துக்குள்ளே மீன் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. மீன் அந்த குளத்துல இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மீன் நீங்கள் போடுற இடத்துல வரும்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த ஒரு நாள் உங்களுக்கு மீன் மாட்டலை அப்படின்ற ஒரு காரணத்தினால உங்களுக்கு மீன் பிடிக்கவே வராது, மீன் பிடிக்க தெரியாது, உங்களுக்கு அதுக்கு வேலை அதான் எனக்கு அது இது இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தமா? கண்டிப்பாக கிடையாது. இன்னைக்கு மாட்டலை, அவ்வளோதான். சரி, நீங்கள் அடுத்த நாள் போகிறீங்க, இன்றைக்கும் நேற்று பண்ண மாதிரி உட்காந்து பண்ணுறீங்க, இன்னைக்கு மாட்டுது. இன்னைக்கு மாட்டினா சந்தோஷமாக தானே இருக்கும், கரெக்டு தானே? இப்போ இன்னைக்கு மாட்டுறதுனால நாளைக்கு மாட்டிடணும்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. நாளைக்கு நம்ம போய் பார்க்கணும், கிடைச்சா எடுத்துகிட்டு வர போகிறோம், கிடைக்கலாம் என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் பண்ண போகிறதில்ல. சரி, நமக்கு மீன் கிடைக்காம போகிறதுனால குளம் வத்திடுமா? இல்லை மீனெல்லாம் மொத்தமாக இவன் தூண்டில் போட்டிருக்கான், இவன் தூண்டில் வந்து நம்ம மாட்டக்கூடாது, அப்படியே போடா, அங்கிட்டு போடா, இங்கிட்டு வேணாம், அங்கிட்டு போ அப்படின்னு அது மாதிரி நடக்குமா? டெஃபினெட்லி நாட். புரியுதுங்களா? ஜஸ்ட் இது எல்லாமே ஒரு பாசிபிலிட்டி தான், மீன் பிடிக்கிற கூட ஒரு பாசிபிலிட்டி தான். பட் நம்ம என்ன பண்ணணும், பொறுமையாக காத்திருக்கணும், வரக்கூடிய ரிசல்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கணும், கன்சிஸ்டன்சியாக ரிப்பீட்டாக பண்ணால் மட்டும்தான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்போ இதே சினாரியோ நான் திரும்ப வேறு மாதிரி சொல்கிறேன். மீன் பிடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தெரியும், நானும் பிடிச்சிருக்கேன், இது நிறைய பேர் கனெக்ட் ஆகும். அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், இல்லைன்னா வேறு மாதிரி கொண்டு போயிருப்பேன், அது கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகும். மீன் பிடிக்கிறது எல்லாருமே இந்த மழை, இப்போ நான் இப்போ என்னன்றேன், இப்போ ஒரு போன வருஷம் நவம்பர் டிசம்பர்லாம் பார்த்தா போரூரில் போய் மீன் பிடிச்சிட்டு இருக்கேன் நான்லாம். ரோட்டில் மீன் அப்படியே பைபாஸில் தண்ணி போயிட்டு இருக்கு, மீன் ஏறி வந்துக்கிட்டே இருக்கு, பையில தூக்கி போடு. உண்மைதான் சொல்கிறேன், நடந்துச்சு இங்கே சென்னையில், போரூர் மதுரவாயில் பைபாஸ் அந்த பக்கம் டோல்கேட்டை தாண்டி. நானும் போய் பிடிச்சிட்டு தான் இருந்தேன். இமேஜ் வேணால் அப்புறமா ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் பண்ணிட்டு இந்த வாட்டி சப்போஸ் இந்த 2025 அது மாதிரி மழை வந்து ஷெட்டில் வேலை இல்லைனா நாங்கள் மீன் பிடிக்க போயிடுவோம். சப்போஸ் மீன் பிடிச்சோன்னா கண்டிப்பாக நான் என்னோட டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன். இது ஃபியூச்சரில், இது ப்ரெசென்ட்டில் இப்போ நான் சொல்கிறேன், ஜூன் மாதம் சொல்கிறேன். ஃபியூச்சரில் லைக் டிசம்பர் நவம்பர் அந்த பீரியட் ஆஃப் டைமில் நான் எடுத்துனா கண்டிப்பாக போட்டு போகிறேன், அது இங்கேயே பதிவு பண்ணுறேன். ஓகே, கம் டு த டாபிக். கான்செப்ட் விட்டு அவுட் சைட் போவேன்னா, இப்போ வந்து மீன் பிடிக்க இடத்த சில என்ன நடக்கும்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மீன் வராது, கரெக்டுங்களா? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா சைஸாக இருக்கணும், அப்போ தான் குழம்பு வைக்க முடியும், இல்லைன்னா வறுத்து சாப்பிட முடியும், கரெக்டு தானே? ஆனால் அதுவே குட்டி குட்டி மீன், ரொம்ப குட்டி குட்டி மீன் அந்த இடத்துல அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை நம்ம பிடிக்க ட்ரை பண்ணுவோமா? டெஃபினெட் நாட். அதை பிடிச்சி பிரயோஜனம் கிடையாது. அது எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணி பண்ணுறது வேலைக்காகாத விஷயம். அப்போ நம்ம அதை அவாய்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் சொன்னீங்களே இந்த லிக்யூரிட்டியாக நான் இருக்கிறேன் ப்ரோ அப்படின்னு, டீஸ் கால் லிக்யூரிட்டி. இங்கே குட்டி குட்டி மீனாக இருக்கக்கூடாது, ஐ மீன் குட்டி குட்டி மீனை நீங்கள் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது, அதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொரு சினாரியோ, ஒரு புதர் இருக்குது, தண்ணிக்கு நடுவில் ஒரு புதர் செடி மாதிரி இருக்குது, அந்த இடத்துல ஒரு நல்ல மீன், நம்ம எதிர்பார்க்குற மீன் சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கேருந்து தூண்டில வீசி அந்த மீனை பிடிக்க நம்ம ட்ரை பண்ணுவோமா? நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க, ஆனால் அந்த இடத்துல ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், சுழல் இருக்கணும், அந்த மாதிரி தப்பாயிடுச்சுன்னா முள் மாட்டிக்கும் செடியில். மீன் மாட்டுறது ரெண்டாவது விஷயம், ஆனால் சுழலில் ஐ மீன் அந்த செடியில் போயிட்டு முள் மாட்டிடுச்சா என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆனால் உங்களுக்கு முள் லாஸ் ஆகிடும். சம்டைம் நீங்கள் போடும்போது மீன் மாட்டிடும், இஸ் வெல் லக்கு, பை சீக்வன்ஸ் ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி அது நடக்கும். ஆனால் நீங்கள் அந்த செடியாண்ட தூண்டில் போடும்போதெல்லாம் உங்களுக்கு மீன் கிடச்சிக்கிட்டே இருக்குன்றது உத்தரவாதம் கிடையாது, அது டேஞ்சரான இடம். அப்போ அந்த இடத்துல மோஸ்ட்லி நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நல்லது. பிகாஸ் அது காலம் முழுக்க அந்த செடி பக்கத்துலேயே அந்த மீன் சுத்த போகிறதில்ல, கண்டிப்பாக அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு கடைசியாக உங்கள் சைடு அது வந்தே தீரும்.
நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது உங்கள் டேர்ன் வரும்போது மட்டும் ஃபோக்கஸாக இருந்தால் போதும். புரியுதுங்களா? பேசலாம்யா, இப்போ பேசலாம். இப்போ ஒன்றும் பேசலாம். நான் மெயின் டாபிக் போல, நான் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான் போயிட்டு இருக்கேன். இப்போ நான் சொல்ல வரது புரியுதுங்களா? புரியுது ப்ரோ. ஃபர்ஸ்ட் சீனாரியோவில் நீங்கள் போனீங்க, மீன் மாட்டல அப்படின்றதுக்காக உங்களுக்கு மீன் பிடிக்க தெரியாது வராதுன்னு அர்த்தம் கிடையாது. அன்னைக்கு நடக்கலை, அவ்வளோதான். செகண்ட் சீனாரியோவில் மீன் மாட்டுறது நல்ல விஷயம். தேர்ட் சீனாரியோவில் நேராக போது செடியாண்டை இருக்குன்றக்காக நீங்கள் அதை எடுக்கக்கூடாது. பிகாஸ் உங்களோட முள் மாட்டுச்சுன்னா அது ஒரு லாஸ். திரும்ப போய் முள்ளை வீட்டிலேருந்து எடுத்துடுறதுக்குள்ள டைம் ஆகிடும். அண்ட் ஃபோர்த்து சினாரியோ என்னன்னா, மீன் பிடிக்க நேரத்தில் ஒரு பாம்பு வருது. இப்போ பாம்பு வருதுன்றதுக்காக அது வந்தால் வந்துட்டு போது நீங்கள் மீன் பிடிப்பீங்களா, இல்லை அது போகட்டும் அப்படி யோசிப்பீங்களா? எல்லாரும் பாம்பு கண்டா பயந்து ஓரமாக தான் வருவோம். ஏன்? அது பாம்பு சார், கடிச்சிச்சுன்னா இவருக்கான மீனுக்காக உசுர விட முடியுமா சார்? கரெக்டு தானே? பாயிண்ட் புரியுதுங்களா சொல்றது? அப்போ அந்த இடத்துல மீன் முக்கியமா இல்லை உயிர் முக்கியமா? டெஃபினெட்லி உயிர் தான் முக்கியம். ஆமாம், அது ஏதோ ஒரு பக்கம் வருது, அது என்ன காண்டில் வருதுன்னு தெரியாது, எவன் கல்லையை அடிச்சான்னு தெரியாது. நம்மளை வந்து அடிச்சிச்சுன்னா லைட்டாக பல்லு பட்டுருச்சா என்ன பண்ணுறது? அப்புறம் அதை சுற்றிட்டு நம்ம ஆஸ்பத்திரி போய் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மீன் பிடிக்க போயிட்டு 5000 10,000 செலவு பண்ணிட்டு பெட்டில் கிடக்கிறதா? நமக்கு ஒரு பயம் இருக்கும், பாம்பு குதிச்சு நம்ம எப்போனா செத்துருவோம். புரியுதுல்ல? அப்போ அந்த இடத்துல மீன் பிடிக்கிறவங்க எது பிரியாரிட்டி? அப்போ ஒரு இடத்துல ஒரு விஷயம் செய்கிறோம்னா எது முக்கியத்துவம், எந்த சூழ்நிலை முக்கியத்துவம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அங்கே அறிவை பயன்படுத்துகிறோம். மீன் நாளைக்கு கூட இருக்கு சார், பாம்பு நாளைக்கு இருக்காது, அது இன்னும் அரை மணி நேரத்தில் ஓடிடும். கரெக்டு தானே? அது அங்கனே சுற்றி இருக்க போகிறதில்ல, அது கரையை கிடக்க போகுது, இல்லை தண்ணியை நீந்தி வேற இடத்துக்கு போகுது. அது போகும்போது நான் யார் இருக்கு எதிரில் நிற்கணும். இப்போ அதுவே உங்ககிட்ட வராமல் மீன் ஒரு இடத்துல குமிஞ்சிருக்கு, அந்த இடத்துக்கு அந்த பாம்பு போயிடுச்சு, ஒருவேளை அங்கே போயிடுச்சு, உடனே மீனுங்கெல்லாம் பயந்து இந்த பக்கம் வந்துருச்சு, உங்கள் கையில் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு மீன் மாட்டுது அப்படின்றதுக்காக பாம்பு நமக்கு ஃபேவரபிள் அப்படி யோசிப்பீங்களா? இன்னைக்கு நடந்த சினாரியோல அது நமக்கு ஃபேவரட்டா அமைஞ்சிருக்கு. ஆனாலும் பாம்பு பாம்பு தான். இது எதை சொல்றேன்னா நியூஸை சொல்றேன். ஃபண்டமெண்டல் நியூஸ் வருது இல்லை, அந்த நியூஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா பாம்பு நமக்கு அகேன்ஸ்டா இல்லை அந்த பக்கம் போதான் நமக்கு தெரிஞ்சிடும். ஆனாலும் அது டேஞ்சர் அப்படின்றத எப்பவுமே மைண்டில் வச்சுக்கணும். நமக்கு வந்து வாரி கொடுத்துச்சுடா நாகராஜா வாழ்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறது கிடையாது. பாயிண்ட் புரியுதுங்களா? இதே இன்னொரு சினாரி வச்சுக்கோங்க, மீன் பிடிக்க பார்க்குறீங்க, நேற்று எடுத்தீங்க நல்லா வந்துச்சு, இன்றைக்கி பிடிக்க ட்ரை பண்ணீங்க, நல்ல மீன் மாட்டிருச்சு, அதை தூக்கி கரைக்கு கொண்டுறதுக்குள்ள அந்த முள்ளு நழுவி திரும்பி தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. டோட்டல் டிசப்பாயின்மெண்ட். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக தான் பண்ணீங்க, உங்களுக்கு மீன் கிடச்சிது, கை கிட்ட கிடச்சிது, கை கிட்ட வர்றதுக்குள்ள நழுவி போயிடுச்சு. அப்படின்னா உனக்கு பிடிக்க தெரியலையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்படி கிடையாது, ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், அந்த இழுக்கிறதுலையோ இல்லை நான் மாற்ற முள்ளுலையோ தப்பு இருக்கு, நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா ஒரு பிரச்சனை இல்லை, அடுத்த மீனுக்காக நான் காத்திருக்கிறேன். அடுத்த மீனை போய் போன மீனை பிடிக்கிற ட்ரை பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கணும், போன மீனை தண்ணியில் குதிச்சு நான் ட்ரை பண்ண மாட்டேன், ஏன்னா என் செல்லு நனைஞ்சிடும், நான் நனைஞ்சிடுவேன். கரெக்டா? மீன் போதும் தண்ணிக்குள்ளே குதிச்சு பிடிக்க பார்ப்பீங்க, தண்ணிக்குள்ள போனா மீனோட ஆதிக்கம் நீங்க எப்படி அதிகப்படுத்த முடியும்? பாயிண்ட் புரியுதா? இது இப்ப நான் சொன்ன இந்த எல்லா சினாரியுமே மார்க்கெட்ல இருக்கு. ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போவோம். இப்போ நம்ம நல்லா கதை பேசிட்டோம். கம் டு த பாயிண்ட். நீங்க ப்ராப்பரா அனலைஸை ப்ராப்பராக பண்ணியிருப்பீங்க, என்ட்ரி வச்சிருப்பீங்க. அன்னைக்கான மார்க்கெட் உங்களுக்கு கொடுக்கணும்னா உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்து என்ட்ரி கொடுத்துட்டு டிபி அடிக்கும். இந்த சினாரியோ தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறோம். நாம் அதை கொண்டு இது நடக்கும். சம் கேசஸில் மார்க்கெட் என்ன பண்ணுன்னா, அனலைஸ் நல்லா பண்ணுவீங்க, என்ட்ரி வைப்பீங்க, ஆனால் நோ என்ட்ரி கொடுக்காம டிபி அடிக்கும். இதுதான் நான் சொன்ன, அந்த மீனை பிடிக்க ட்ரை பண்ணுவீங்க, ஆனால் அவன் நழுவிட்டு போயிடுவான். இவனை நம்ம எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அன்னைக்கான சினாரியோவில் உங்களுக்கான என்ட்ரி மாடல் கிடையாது. பாயிண்ட் புரியுதா? அர்த்தம் புரியுது நான் சொல்ல வர அர்த்தம்? அது நல்ல மீன் தான், ஆனால் நல்ல என்ட்ரி தான், ஆனால் அது உங்களோட என்ட்ரி மாடலுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணலை. அப்படின் போது இப்போ அந்த ஒரு என்ட்ரி மாடல் போயிடுச்சுன்னா அடுத்த என்ட்ரி நான் எடுக்க மாட்டேன்னா, ஐ மீன் அந்த ட்ரேட் போயிடுச்சுன்னா அடுத்த ட்ரேட் நான் எடுக்க முடியாதான்னு கேட்டேன். அப்படிலாம் கிடையாது, அடுத்த என்ட்ரி வரட்டும் நான் எடுக்கிறேன். யா, அடுத்த கதை. அனலைஸ் நல்லா தான் பண்ணீங்க, என்ட்ரி வைக்கும்போது தலைவன் என்ன பண்ணா, எஸ்எல் அடிச்சுட்டு டிபி அடிக்கிறான். இது என்னன்னா
போன தடவை அந்த என்ட்ரியை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்ல. உங்களுக்கு பாயிண்ட் புரியுதா? போன தடவை நம்ம என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டோம்ல, அதோட தாக்கத்திலையும் அதோட பரபரப்புலையும் நம்மளோட அனலைஸையும் ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாம இந்த மீனை விட்டுறக்கூடாது, இந்த ட்ரேடை விட்டுறக்கூடாது, பரபரப்பாக போய் என்ட்ரியை போட்டுருவோம். ஆனால் அந்த என்ட்ரி ஃபார்ம் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருந்திருக்கலாம், இல்லை லிக்விடிட்டி இன்னும் கலெக்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லைன்னா கீ லெவலில் இன்னும் அவன் டேப் ஆகாமல் இருந்திருக்கலாம், ப்ராப்பரான ஸ்மார்ட் மணி ரிவர்சல் நடக்காமல் இருந்திருக்கலாம், இல்லைன்னா எல்லாத்துக்கும் DXY திரும்பாமல் இருந்திருக்கலாம். இவன் திரும்பாமல் இருந்தனால நீங்கள் இதை மட்டும் பார்த்துட்டு எடுத்தங்கவுத்தம் நேராக போய் என்ட்ரி வச்சுருப்பீங்க. அவன் வருவான், SL அடிப்பான், TP அடிப்பான், உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. நீங்கள் ஒரு மாதிரி குழம்பி போய் உட்காந்துருப்பீங்க. நான் சொல்கிறேனே, நானே அப்படி தான் இருந்தேன். அனலைஸ்லாம் கரெக்டாக தான் பண்ணேன். என்ட்ரி வைக்கிற இடத்துல கொஞ்சம் ஒரு 2 கேண்டில் 3 கேண்டில் முன்னாடி போயிட்டேன். அவன் என்ட்ரி கொடுத்துட்டான், ஆனால் எனக்கு SL அடித்து TP கொடுத்துட்டான். ஆக்சுவலாக SL அடித்த அப்புறம் உங்களோட என்ட்ரி மாடல் வந்திருக்கும், ஆனால் உங்களுக்கு என்ட்ரி எடுக்க மனசு வந்திருக்காது, பயம் வந்திருக்கும். என்னன்னா திரும்ப SL வாங்கிடுமோன்னு. அந்த என்ட்ரி போயிடுச்சு, நாசமாக போச்சு அப்படின்னு இருக்கும். அடுத்து திரும்பி அனலைஸ் பண்ணுவீங்க, ஒரு என்ட்ரி மாடல் வைப்பீங்க, அவன் SL அடிச்சுட்டு ஆப்போசிட்டில் போவான், TP போக மாட்டான். நான் பை எடுத்தா அவன் செல்லு போயிடுவான், செல்லு எடுத்தா போயிடுவான். இந்த பர்டிகுலர் ஏரியாவில் தான் எல்லாரும் போய் ஏமாறுறது. இந்த 3 கூட ஓகே, லாஸ்ட்டாக வைக்கிறேன் பார், இந்த ஸ்டேட்மெண்ட்டில் தான் எல்லாரும் போய் ஏமாறுறது. ஏன்னா மார்க்கெட் ஒரு ட்ராப் பண்ணுது. அதை ட்ராப் பண்ணுது. நான் சொல்கிறேன், இந்த பர்டிகுலர் சினாரியோவில் உங்களோட ரூல்ஸு கண்டிப்பாக கரெக்டாக இருந்திருக்காது. ஐம் ரியலி ஷூர். நீங்கள் ஃபாலோ பண்ணுறக்கூடிய ரூல்ஸு கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பாக இருக்கு. இவனே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கிளியராக இல்லை, அவன் இன்னும் கீ லெவலுக்கு வரலடா, அவன் இன்னும் டிஸ்கவுண்ட்டுக்கு வரலடா, ப்ரீமியத்துக்கு வரலடா, லிக்விடிட்டி இன்னும் கலெக்ட் பண்ணலடா, அங்கே எந்த PDRையும் இல்லைடா, இந்த மாதிரி இல்லை மார்க்கெட் கன்சால்டேஷனில் இருக்குடா, ட்ரெண்டிங்காகவே இல்லைடா, அது MSSI கிளியராக இல்லைடா, அப்படி இப்படி ஏதாவது ஒரு பக்கம் அது கண்டிப்பாக பதில் சொல்லும். நம்ம அதை கேட்கவே மாட்டோம். நம்ம கணக்கு என்ன, போனால் பிடிக்கிறோம் அப்படின்னு போவோம். அவன் என்ன பண்ணுவான், அன்னைக்கெல்லாம் அவன் செல்லுக்கு திரும்பிக்க ரெடியாக இருந்திருப்பான். நம்ம பையை பார்த்துக்கிட்டு இருப்போம். அன்னைக்கெல்லாம் அவன் பைக்கு போக ட்ரை பண்ண, நம்ம செல்லுக்கு போவோம். அதாவது மார்க்கெட்டுக்கு அகேன்ஸ்டாக நம்ம திங்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சார்ட் சொல்கிறேன். இந்த டெய்லி பயாஸ்ன்னு சொல்கிறானுங்களே, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ICT மற்ற டேர்ம்ஸில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹலோ, உங்களை தான் ஏன் கேட்குறேன். இந்த டெய்லி பயாஸில் ஒரு பெரிய ஒரு சார்ஸ் ஒன்று இருக்குது. சார்ஸ்னால் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஒரு டெய்லி பயாஸ் எப்பவுமே சிங்கிள் சைடாக இருக்காது, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டெய்லி பயாஸ் சிங்கிள் சைடாகவும் இருக்கலாம், டபுள் சைடாகவும் இருக்கலாம். ரெண்டுக்கும் வேரியேஷன் இருக்கும். PDR அலைன்மெண்ட்டு, ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டு, ஹையர் டைம் ஃப்ரேம், கீ லெவலு, லிக்விடிட்டி இதெல்லாம் வச்சு இப்போ இன்னைக்கான டெய்லி பயாஸ் புல்லிஷா, பியரிஷா, இல்லை போத் ஆஃப் ரெண்டுமே ப்ராபபிலிட்டியா, பை போயிட்டு செல் போகிறானா, செல் போட்டு பை போகிறானா, இப்படின்னு ரெண்டுமே அங்கே இருக்கும். நீங்கள் பை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, அந்த இடத்துல செல்லுக்கும் வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துட்டு தான் முடிவு எடுக்கணும். பை போகுதுன்னா எவ்வளோ தூரம் போகும், செல் போகுதுன்னா எவ்வளோ தூரம் போகும். பை போயிட்டு செல் திரும்புறான்னா அங்கே கீ லெவல் இருக்கா, அங்கே யாராவது PDR இருக்கா, அது ஒரு கீ லெவலில் மார்க்கெட் டேப் பண்ணியிருக்கா, அங்கே லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கா இல்லையா, இப்படி அந்த PDR ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, இன்னும் அந்த இடத்த யாருமே டேப் பண்ணல, இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு தான் காசை வைக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், வரான் நம்மளோட என்ட்ரி மாடல் கொடுத்து எல்லாரும் என்ட்ரி மாடலை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன இந்த ஃப்ரேம் ஒர்க்கு இது எதையும் பார்க்கறது இல்லைன்னா நம்ம மைண்ட் என்ன பண்ணோம், காசு போட்டால் காசு வரணும், அந்த மோட்டிவில் ஓடிக்கிட்டு இருக்கோம். எடுக்கிற ட்ரேடு குவாலிட்டியாக இருக்கணும், குவான்டிட்டியாக இருக்கக்கூடாது. அதுக்கு நான் இவ்வளோ தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு யாருமே பண்ணுறதில்ல. நீங்கள் இல்லை, நானும் தான், நான் மட்டும் என்னவா. பட் இப்போ அதை பற்றி ஒரு சைக்காலஜி புரிஞ்சுக்கிட்டு ஓகே, அதனால தான் எல்லா நாளுமே ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம். நீங்கள் இந்த ட்ரேடிங் பிளானு இல்லை ட்ரேடிங் ஒரு செக்லிஸ்ட்லாம் பார்த்தா, ட்விட்டர் இங்கே மாதிரி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா முதல்ல எக்கனாமிக் கேலண்டர் தான் போய் படிக்க சொல்லுவாங்க. இன்னைக்கு நாளில் என்ன நியூஸ் இருக்குது, அது என்ன டைப் ஆஃப் நியூஸு, அந்த நியூஸ் வந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் அசெட்டுக்கு ஃபேவரபிளா இல்லை நெகட்டிவா அப்படின்றக்கான நியூஸ் எல்லாம் படிக்க சொல்லுவானுங்க. இதெல்லாம் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் சார்ட்லோட புரிதல் புரியும். இந்த நியூஸ் தான் சார்ட்டை நகர்த்தும், அதாவது சார்ட்டை வேகத்தையும் குறைக்கும், வேகத்தை அதிகமும் படுத்தும். நியூஸோட வேலையே இதுதான். ஏன்னா நியூஸுன்றது ஒரு மேனுவல் மேனிப்புலேஷன். அவன் எல்லா நியூஸுமே டெக்னிக்கலுக்கு சப்போர்ட் பண்ணாது. சில நியூஸு டெக்னிக்கலுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும். எதுக்காக அகெயின்ஸ்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா,
அதை விட பெரிய நியூஸ் அடுத்த 2 நாள்லயோ அடுத்த நாளோ வரப்போகுது. அந்த நாள் வரும்போது இன்னைக்கே இந்த நியூஸுக்கான ரியாக்ஷன் இங்க கொடுத்துட்டோம்னா அவங்கிட்ட ரியாக்ஷன் இருக்காது. அதுக்காக வேணுன்றதுக்காக பிரைஸ்ல கேப் அப் கேப் டவுன் கிரியேட் ஆகும். நீங்க நிறைய இடத்துல கவனிச்சிருப்பீங்க, சம்பந்தமே இல்லாம செல்லா இருக்கும், திடீர்னு பார்த்தா காலையில கேப் அப் ஆயிருப்பான். பார்த்துருக்கீங்களா? காலையில கேப் அப் ஆயிருப்பான். நேத்தெல்லாம் செல்லா இருந்தடா, இன்னைக்கு என்னடா பை ஆயிட்ட அப்படின்ற மாதிரி. அப்படியே குப்பரை விழுந்துருவான். அந்த கேப் அப்லாம் ஃபில் பண்ணிடுவான். ஃபில் பண்ணிட்டு நியூஸ் வரும். நியூஸ் வந்தா நம்ம என்ன நினைப்போம், கீழே வந்துட்டான்ல இப்ப மேலே போயிடும் நினைப்போம். அவன் மேலேயே போக மாட்டான், இன்னும் கீழே போவான். அதால பாதாளத்துக்கு போவான். உனக்கு ஒன்றும் புரியாது. ஏண்டா நேற்று பீரியரை வச்ச, சரி ரைட்டு கேப் அப் கொடுத்தேன், இன்னைக்கு கேப் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன், அப்போ ஆர்டர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன், அப்போ மேலே தான்டா போகணும் அப்படின்னு நினைப்பேன். அதுதான் தப்பு. மார்க்கெட் உங்களை மேனிபுலேட் பண்ணுது. அப்போ எந்த மாதிரி நியூஸு மார்க்கெட்டில் கேப்ஸை கிரியேட் பண்ணுது, எந்த மாதிரி நியூஸ் மார்க்கெட்டை சிங்கிள் சைடில் டிஸ்ட்ரிபியூஷனை கொடுக்குது அப்படின்னு நீங்கள் ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் அன்னைக்கான வாரத்தில் உங்களுக்கு புரியும். இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. ஏன்னா இப்போ மாதம் பிறந்துட்டா முதல் வாரத்தில் என்எஃப்இ வந்துடும் கரெக்டா, அடுத்த வாரத்தில் சிபிஐ வந்துடும், அதுக்கப்புறம் அந்நிய கிளைம் பே, அப்புறம் அது இது லோட்டு லோஸ்கெல்லாம் வந்துடும். இது எல்லா மாதமும் ஒரே மாதிரி வரும். சம் டேட்டில் என்எஃப்பியும் சிபியும் மாறாது. மற்ற நியூஸுங்க முன்னாடியும் பின்னாடியும் மாறும், டேட் வைஸ் மாறும். அன்னைக்கான இப்போ திடீர்னு ட்ரம்ப் பேசுகிறாரு, நான் ஃபாரெக்ஸை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன், நாட் அபவுட் டு கோல்டு கிரிப்டோ அதை பற்றி நான் பேசுகிறேன், இந்திய மார்க்கெட் அதை பற்றி நான் பேசலை. நான் பேசுகிறேன் ஃபாரெக்ஸ் யூரோ யூஎஸ்டி பேஸ் பண்ணி, யூஎஸ்டி பேஸ் பண்ணி கரன்சியை பற்றி மட்டும்தான், கரன்சிஸை மட்டும்தான் பேசுகிறேன், மற்றதை பற்றி நான் பேசலை. அதான் திடீர்னு ப்ரோ திங்கக்கிழமை கோல்டு பையா செல்லா ப்ரோ அப்படிலாம் கேட்காதீங்க. நான் கோல்டு பார்க்கறதில்ல. அதனால தான் டிஸ்கிரிப்ஷன்லேயே சொல்லியிருக்கேன், நோ கோல்டு ஒன்லி யூரோஎஸ்டி. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இது இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா? ஸோ இது எப்படி ப்ரோ அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் இருக்கா நம்ம ட்ரேடிங் ஜேர்னல். இவன் தான் 2வது டாபிக். இப்போ நான் இப்போ இவ்வளோ தூரம் சொன்னால இந்த சினாரியோ, இப்போ நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணுறீங்க, அழகாக என்ட்ரி கொடுக்குறான், டிபி அடிக்கிறான், இவன் எந்த பிடி அறையில் எந்த மாதிரி பயாஸில் எந்த மாதிரி நரேஸ் டெலிவரியில் எந்த மாதிரி லிக்விடிட்டியில் டிபி அடித்தான் அப்படின்னு நீங்கள் ரெக்கார்டு எடுத்தால் இது ஒரு ரெக்கார்ட் கரெக்டாக. நீங்கள் அனலைஸ் வைக்கிறீங்க, அவன் என்ட்ரி கொடுக்காம போகிறான்னா ஏன் இவன் சம்மந்தமில்லாமல் என்ட்ரி கொடுக்காம போகிறான், என்ன நடந்துச்சுன்னு இது ஒரு ரெக்கார்ட். இந்த ரெக்கார்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். இந்த இடத்துல என்ட்ரிக்கான பிடிஆரை ஃபார்ம் ஆகிருக்கும், அதனால் என்ட்ரி கொடுத்துட்டு போனான். இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கக்கூட பிடிஆர் இருக்காது, பிகாஸ் மார்க்கெட்டு புல்லிஷாவோ பியரிஷாவோ டாமினேட் பண்ணியிருக்கும். அப்படின் போது மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்காம டிஸ்ட்ரிபியூஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம், அதாவது எக்ஸ்பென்ஷன். அப்படின் போது இந்த மாடல் உங்களுக்கு என்ட்ரி வராது. பட் இந்த மாடல் முடிஞ்ச அப்புறம் அடுத்த நாள் வரக்கூடிய சினாரியோவில் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு அப்புறம் மார்க்கெட் கண்டினியூட்டி கொடுக்கும். இது செல்லுக்கும் பைக்கும் பொருந்தும். அப்போ அங்கே உங்களோட ஃபார்மேஷன் நடக்கும். அப்போ நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா இது முடிஞ்ச அப்புறம் அடுத்த உங்கள் டேர்ன் வரும்போது உங்கள் என்ட்ரி கிடைக்கும். நீங்கள் போகிறத பிடிக்கணும்னு சொல்லி போனீங்கன்னா உங்களுக்கு டிபி அடிக்காது, எஸ்எல் தான் அடிக்கும். ஏன்னா அது ஆர்ஆர் எஸ்எல் அதிகமாக கன்சியூம் பண்ணும். ஏன்னா அந்த இடத்துல நிற்க மாட்டான், ஓடிக்கிட்டே இருப்பான். புரியுதுங்களா? அண்ட் இந்த சினாரியோ பார்த்தீங்கன்னா அனலைஸ் கட்டாக பாருங்க, என்ட்ரியில் எஸ்எல் விழும். ஏன்னா நீங்கள் துருன்னு என்ட்ரியை விட்டுறக்கூடாதுன்னு நினச்சி உங்களோட என்ட்ரி மாடல் வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது எம்எஸ்எஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே எம்எஸ்எஸ் நடந்துருச்சு அப்படியே உங்களை நீங்களே ஏமாத்திட்டு டேரெக்டாக என்ட்ரியை போட்டுருவீங்க. அவன் என்ன பண்ணுவான், எஸ்எல் அடிப்பான். ஏன்னா அவன் இன்னமும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கொடுக்கல. உங்கள் பாயிண்ட் புரியுதா? லோயர் டைம் ஃப்ரேமில் ஸ்ட்ரக்சர் ரிவர்சல் அவன் கொடுக்கல. அதான் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க, சிஓசிஹெச் எம்எஸ்எஸ் எல்லாம் ஒன்று தான். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுக்கல. ஷிஃப்ட் கொடுக்காம நீங்கள் எப்படி என்ட்ரி போகலாம்? ஏன்னா அந்த இடத்துல உங்கள் எமோஷன் தான் உங்களை ப்ளே பண்ண தவிர உங்களோட ஸ்டாட்டிக்ஸ், உங்களோட கான்ஷியஸ், உங்கள் ரூல்ஸ், உங்களோட என்ட்ரி பிளான், என்ட்ரி மாடல் வேலை செய்யாது. அந்த இடத்துல நீங்கள் எமோஷனலி வீக் ஆகிட்டு, அதாவது நீங்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. மார்க்கெட் இப்போ பாரு, இப்போ என்ட்ரி எடுத்துனா இப்போ பாரு டிபி அடிக்கும் பாரு, பட்டுன்னு அடிக்கும் பாரு, கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இட்ஸ் டோட்டலி அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இது வந்து தப்பான பழக்கம், இது பண்ணக்கூடாது. உங்கள் என்ட்ரி மாடல் வராத வரைக்கும் நீங்கள் ஒருவேளை இந்த இடத்துல என்ட்ரியில் எஸ்எல் வாங்கிட்டீங்கன்னா இது ஒரு ஃபீட்பேக். நான் இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணேன், இங்கே நான் கரெக்டாக பண்ண இடத்துக்கும் இந்த இடத்துல நான் தப்பு பண்ணதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு படிப்பீங்க. நாளை பின்ன இதே மாதிரி என்ட்ரியில் எஸ்எல் அடிக்கிறான்னா நீங்கள் சுதாரிச்சிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது கரெக்டானது எது தப்பானது, அந்த பிரிவினை தெரியுதுல. இதையெல்லாம் பண்ண ட்ரேடிங் ஜேர்னல் பண்ணணும். இந்த ட்ரேடிங் ஜேர்னல் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் த ட்ரேடர்ஸ். உலகத்திலே
ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது கேட்டிங்கன்னா ட்ரேடிங் நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், ஃபண்டிங் அக்கௌண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி, அப்படி 1000 நுட்பங்கள் சொன்னாலும் இது எல்லாமே ஒரு இடத்துல கூடி இருக்க இடம் இந்த ட்ரேடிங் ஜேர்னலில் மட்டும்தான் இருக்கும். அந்த ஜேர்னலில் உங்களுக்கு சொல்லும். அந்த ஜேர்னல் இப்போ கரண்ட் மார்க்கெட்டோட அல்காரிதம் எப்படி போகுது, எந்த பீரியடில் போகுது, எப்படி என்ட்ரிஸை ஃபார்ம் பண்ணி கொடுக்குது, எந்த கில் ஜோன்ஸில் கொடுக்குது, எந்த மாதிரி டைம் ஃப்ரேம்ஸில் கொடுக்குது, எந்த நம்ம ஆன்டிசிபேட் பண்ண பீரியடில் வருதா, டிபி எவ்வளோ நேரம் அடிக்குது, அவுட் ஆஃப் த கில் ஜோன்ஸில் போதா, இல்லை கில் ஜோன்ஸ்குள்ளே அடிக்குதா, நம்ம அடுத்த நாள் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாமா, நம்மளோட என்ட்ரிஸ் நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம், க்ளோசிங் ப்ரைஸில் போகிறோமா, ஓப்பனிங் ப்ரைஸில் போகிறோமா, சியூப் நடந்துருச்சா நடக்கலையா, மேனிபுலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சா, கீ லெவல், இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கீ லெவலில் வந்துருச்சா வரலையா, எஸ்எம்டி நடந்துச்சா நடக்கலையா, இப்படி ஏகப்பட்ட வேரியேஷன்ஸை உங்கள் ஜேர்னல் சொல்லிக் கொடுக்கும். இது மூலமாக நீங்கள் சார்ட்டை அணுகும் போது பலவிதமான தரப்பட்ட தகவல்கள் உங்கள் மைண்டில் வரும். வெறும் நான் பீரியடை பார்க்குறேன் டேப் பண்ணது அப்படியே பிளாங்காக இல்லாமல் பாசிபிலிட்டிஸை உங்களுக்கு சொல்லும். அது எல்லாம் கம்பைன் பண்ணி தான் ஃபைனலாக நீங்கள் ஒரு டிசிஷன் எடுப்பீங்க. இந்த ட்ரேடை எடுக்கலாமா வேண்டாமா. இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் என்ன வேணும், ஜேர்னல் வேணும். இந்த ஜேர்னல் எல்லாமே எப்படி இது நடக்கும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன், போன மாதம் நடந்த ட்ரேடு ஒன்று சொல்லுங்கன்னு கேட்டால் உங்கள் மண்டையில் ஞாபகம் இருக்காது, ப்ராஃபிட் மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். கரெக்டாக? இப்போ நீங்கள் வந்து போன மாதம் ஒரு ட்ரேட் எடுத்திருப்பீங்க, ப்ராஃபிட் ஆகிருக்குன்னு வச்சுப்போமே. அது எங்கேருந்து எப்படி வந்துச்சு, எந்த டைம் ஃப்ரேம்லேருந்து வந்துச்சு, எந்த பீரியட்லேருந்து வந்துச்சு, அதுக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துல லிக்விட் இருந்துச்சு, இப்படிலாம் கேட்டிங்கன்னா உங்கள் மைண்டில் வராது. ஏன்னா நீங்கள் மறந்துருப்பீங்க. பல ஈவெண்ட்ஸ் உங்களுக்கு டெய்லி லைஃப்பில் நடந்துகிட்டு இருக்கும், அதை நீங்கள் மறந்துடுவீங்க. அப்போ அது மறக்காமல் பத்திரமா வைக்கணும்னா நோட்ஸ் ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த ட்ரேடிங் ஜேர்னல். ஸோ இந்த ஜேர்னலை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட செக்லிஸ்ட்டு, உங்களோட ட்ரேடிங் இருக்கக்கூடிய பக்கு, தப்பு, நல்லது, கெட்டது அதெல்லாம் திருத்தவும், மாற்றவும், கண்டினியூட்டி பண்ணவும், கன்சிஸ்டன்சி பண்ணவும் உங்களுக்கு உதவும். ஆனால் ஜேர்னல் பண்ணுறது கடுப்பான விஷயம், எனக்கே கடுப்பாக தான் இருக்குது. பட் வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ராபிலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களோட மாடல், உங்களோட என்ட்ரி மாடல், உங்களோட மெத்தட், உங்களோட செட்டப் ஸ்ட்ராட்டஜி என்ன வேணால் சொல்லலாம். இதோட வின் ரேட் எவ்வளோ, ஹவு மெனி டைம்ஸ் இது மார்க்கெட்டில் ஜென்ரேட் ஆகுது, ஹவு மெனி டைம்ஸ் எனக்கு டிபி அடிக்குது என்ட்ரி கொடுத்து, ஹவு மெனி டைம் எனக்கு எஸ்எல் அடிக்குது, இப்படின்ற டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட்டும் உள்ளே இன்க்ளூட் பண்ணணும். எவ்வளோ பர்சன்டேஜ் நான் இது கொடுத்தா இது எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும், இதில் இவ்வளோ லாஸ் ஆச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும், இது இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டில் போனால் என்னோடய ஃபண்டிங் அக்கௌண்ட்ஸை எவ்வளோ டேஸில் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும், அவன் ஹவு மெனி மந்த்ஸில் கிளியர் பண்ண முடியும், ஹவு மெனி மந்த்ஸில் எனக்கு கிளியர் பண்ண முடியும்னா எந்த மாதிரி ட்ரேடு சொல்லி வச்ச மாதிரி டிபி அடிக்கலாம், ஷோர் ஷாட் அப்படியே அடிக்கிற மாதிரி எந்த ப்ரைஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டெலிவரி ஆயிருக்கு, கிளாசிக் ஐசிடியோட செல் மாடல் பை மாடல்னு அந்த மாதிரி விஷயம் பார்க்கணும். உங்களுக்கு ஜேர்னல் தான் சொல்லிக் கொடுக்கும். இந்த ஜேர்னல் பண்ணலைன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி மெத்தடுன்னு சொல்லி அப்படி தான் ஓடிக்கிட்டு இருப்பீங்க தவிர உங்கள் மாடலை நீங்கள் மாஸ்டர் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ வீடியோவை பார்த்துருப்பாங்க, பார்த்து தான் சொல்கிறேன், வேறு வழி இல்லை. நீங்கள் ஜேர்னல் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஹார்ட் காப்பி போட்டு பிரிண்ட் அவுட் போட்டு வீட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா சாஃப்ட் காப்பினா நம்ம எவனும் பார்க்க மாட்டோம். நானே பார்க்க மாட்டேன். நான் ஸ்டார்டிங்கில் நோஷனில் தான் ஜேர்னல் பண்ணிட்டு இருந்தேன், நானே பார்க்குறதில்ல. அது ஒரு மாதிரி சோம்பேறித்தனம். இப்போ நான் எனக்குன்னு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருக்கேன். பிரிண்ட் அவுட் போட்டு அது A4 ஷீட்டில் கலர் பிரிண்ட் அவுட் போட்டு பின்னாடி வந்து எழுதி வச்சுருவேன், என்னது ஏது எப்படி இருக்குது, இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன், என்னென்ன விஷயங்கள் புதுசாக கற்றுக்கிட்டேன், அந்த டைமில் எனக்கு என்ன புரிஞ்சுது, அப்போலாம் எழுதி வச்சுப்பேன். ஒவ்வொரு டைமும் அந்த ஜேர்னலை எடுத்து நான் புரட்டி பார்க்கும்போது என்ன நான் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த நுணுக்கங்கள் மார்க்கெட் எனக்கு டீச் பண்ணதை என் மைண்டில் ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது, ஜேர்னல் பண்ணுங்கள். இதை தவிர வேறு வழி கிடையாது. உங்கள் மாடலை நீங்கள் மாஸ்டர் பண்ணுறதுக்கும் உங்களை விட உங்கள் மாடலை பெட்டராக சொல்லி கொடுக்கவோ, இல்லை அதை புரிஞ்சுக்கவோ, இல்லை அதில் ஊறி போகவோ, அந்த நுணுக்கங்களை கற்றுக்கிறதோ ஜேர்னலை தவிர வேறு வழியே கிடையாது. ஒரு மென்டாரை கூட சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆனால் ஜேர்னல் சொல்லிக் கொடுக்கும். நீங்கள் செய்கிற தப்பை சொல்லும், நீங்கள் பண்ணுற கரெக்ஷனை சொல்லும், நீங்கள் பண்ணுற நல்லதை சொல்லும், கெட்டதை சொல்லும், எல்லாமே A to Z நீங்கள் எப்படிலாம் யோசிக்கிறீங்களோ அப்படிலாம் பதில் சொல்லும். ஏன்னா அது உங்களோட ரெக்கார்ட்ஸ். இப்போ நான் என் ஜேர்னலை கொடுப்பேன், ஆனால் நான் ஒரு பாயிண்டில் எழுதியிருப்பேன், அது எனக்கு பொருந்தும். ஏன்னா நான் அதில் தான் அணுகுறேன். அந்த பாயிண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக கூட நீங்கள் இருக்கலாம். ஏன்னா இது ப்ராபபிலிட்டி கேம் தானே. ஏன்னா ட்ரேடிங்கிறது ப்ராபபிலிட்டி தானே. எனக்கு வாரத்துக்கு அதிகபட்சம் ஒரு என்ட்ரி கிடைக்கும், இல்லை 2 என்ட்ரி கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்கிறது ரேரு. ஒரு நேரத்தில் எனக்கு ஒரு வாரம் என்ட்ரியே கொடுக்காம கூட போகலாம். பிகாஸ் இட்ஸ் பியூர் லிக்விடிட்டி. அடுத்த வாரம் மொத்தமாக அடிச்சிடுவான். அப்போ நான் மாதத்துக்கு ஆன்டிசிபேட் பண்ணுறது அதிகபட்சம் ஒரு 5லேருந்து 6 ட்ரேடு அதிகபட்சம். ஏன்னா ஒரு வாரத்துக்கு 1 2, 3 வாரத்துக்கு 2 கிடைக்கிட்டு, ஒரு வாரத்தில் 1 கிடைக்கல, 6 ட்ரேடு. 6 ட்ரேடில் 2 லாஸ் ஆனால் கூட 4 தங்குது.
என்னோட டார்கெட்டு 1:2.5 லெவலுக்கு அபோவ் தான் வைப்பேன். அதாவது 2.5 ஆர் அபோவ், மினிமம் 2.5 ஆர் 2.3 அந்த மாதிரி. ஐ மீன் 1:2.5 இல்லை 1:3 இந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே தான் நான் ட்ராவல் பண்ணுவேன். 2.5க்கு பிலோவாக இருக்குன்னா அந்த ட்ரேட் எடுக்க மாட்டேன். அப்போ நான் ஆன்டிசிபேட் பண்ணும்போது எனக்கு பாதிக்கு பாதி எஸ்எல் அடித்தா கூட நான் ப்ராஃபிட்டில் தான் இருப்பேன். ஆனால் நான் எடுக்கிற ட்ரேட் குவாலிட்டியாக இருக்கணும், குவான்டிட்டியாக இருக்கக்கூடாது. இதுதான் இருக்கிற மஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட்டே இதுதான். நீங்கள் எடுக்கிற ட்ரேட் குவாலிட்டியாக இருக்கணும், உங்கள் செட்டப்ஸாக இருக்கணும். அது தப்பான ரெக்கார்ட்ஸை எழுதணும், சரியான ரெக்கார்ட்ஸ் எழுதணும், ரெக்கார்ட்ஸை புரட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த சார்ட்டை போக பயப்பட மாட்டீங்க. பாடுறா சொல்லி வச்ச மாதிரி அடிக்கும் பாடுறா அப்படின்வீங்க. இந்த கான்ஃபிடென்ட் வரணும்னா ஜேர்னல் ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் பண்ணலை, இல்லை ப்ரோ நான் பண்ணதில்லை அப்படி இப்படி சொல்லாதீங்க. இதுக்கு முன்னாடி பண்ணலை, அட்லீஸ்ட் இன்னைக்கு, அதாவது 2025 ஜூன் மாதம் இப்போ நீங்கள் ரெக்கார்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு 3 மாதம் கழிச்சு உங்களோட க்ரோத் உங்கள் கண்ணுக்கு தெரியும். 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு தெரியும். அந்த பிஃபோர் ஆஃப்டர் தெரியும். அந்த டிரான்சாக்ஷன், அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்லுவாங்களே, அது தெரியும். அப்போ உங்களுக்கு சார்ட்டை பார்த்து பயம் வராது. உங்களுக்கு தெரியும் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வருதோ நீங்கள் அப்போ யூஸ் பண்ணிக்கிறீங்க. அது வரைக்கும் நீங்கள் சும்மா இருங்க. நோ ட்ரேட், தட் இஸ் கால்ட் நாட் நோ ட்ரேட், தட் இஸ் கால்ட் நோ லாஸ். உங்கள் அக்கௌண்ட் எங்கேயும் போக போகிறதில்ல, மார்க்கெட் எங்கேயும் போக போகிறதில்ல. மார்க்கெட் ஒரு நாள் உங்களுக்கு ஒன்றுமே தராமல் இருக்கலாம், ஆனால் அடுத்த ஒரு வாரமோ இல்லை அதுக்கு அடுத்த ஒரு வாரமோ உங்களுக்கு வாரி வாரி வழங்கும். அப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் காசு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பார்ப்போம். புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். எமோஷனலி நீங்கள் ப்ளே பண்ணாங்க. எமோஷனல் மீன்ஸ் ஒரு பதட்ட அப்போல்லாம் இருக்கிறீங்க. உங்கள் மனநிலை சரியில்லைன்னா ட்ரேடிங்குள்ளே வராதிங்க. நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப கிளியராக மைண்ட் செட்டோடு இருக்கீங்கன்னா வாங்க பாருங்கள், இருந்தால் எடுங்க. உங்களுக்கு அந்த இடத்துல அந்த இடம் வேல்யூபுளாக இருக்குது, ப்ரைஸ் கண்டிப்பாக அந்த இடத்த ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக என்ட்ரி எடுங்க. இல்லை தப்பாக இருக்குது அப்படி சொன்னால் வேண்டாம், எடுக்க வேண்டாம். அப்படியே நம்ம எடுக்கணும். இங்கே 99% ட்ரேடர் துருன்னு வந்த உடனே ட்ரேட் எடுக்கணும் அந்த மோட்டிவில் ஓடுறானுங்க. ட்ரேடிங்னா என்ன, ட்ரேடை எப்படி நம்ம சூஸ் பண்ணணும், எது குவாலிட்டியான ஜோனு, ஐ மீன் குவாலிட்டியான ஏரியாஸ், எது குவாலிட்டியே இல்லாத குவான்டிட்டியான ஏரியா, எது ட்ராப்பு, எது மேனிப்புலேஷன், எது டிஸ்ட்ரிபியூஷன், எதை நம்ம பிடிக்கணும், எதை நம்ம விடணும், எதை நம்ம தொடாமல் இருக்கணும், இப்படின்ற விஷயத்த யாருமே இந்த மாதிரி பிரித்து பார்க்கறதில்ல. மார்க்கெட்டை எல்லா மூமெண்ட்டையும் நீங்கள் பிடிக்கக்கூடாது. அதாவது உங்களை நோக்கி 10 பால் வரனா 10 நீங்கள் பிடிக்க தேவையில்ல, ஒரு பாலை உருப்படியாக பிடிச்சாலே போதும். உங்களை நோக்கி ஒரு பால் அடிச்சேன்னா அது ஒரு பால் பிடிக்கலாம். நான் 10 பால் அடிச்சேன்னா 10 நீங்கள் உங்களால் பிடிக்க முடியுமா? தட் இஸ் எனக்கு கேப்பபிள். நான் சொன்னேன் அந்த திமிங்கலத்தை பிடிப்பியா மாட்டேன். உனக்கு வேண்டியது என்னவோ அதை மட்டும் எடுத்து பண்ணிட்டீங்கன்னா ட்ரேடிங் ரொம்ப ஸ்மூத்தாக போகும், ஃப்ரீடமாக இருக்கும். நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க, நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடரே உட்கார மாட்டீங்க. நீங்கள் நினச்சிட்ருங்க ஃபுல் டைமாக ட்ரேடராக இருந்தால் 4 அசட்டில் 1:2 அப்படி இப்படி எடுத்தால் $1 மில்லியன் மயிறு அப்படியெல்லாம் ஆக முடியாது. அதெல்லாம் ஒரு கற்பனை, மனக்கணக்கு, நடக்கவே நடக்காது. நான் திட்டுறேன்னு நினைக்க வேணாம், அது அப்படி தான். பார்ட் டைமாக இருந்தால் தான் உங்களோட மைண்ட் செட்டு கரெக்டாக இருக்கும். ஃபுல் டைம் போனால் அடிக்ஷன் ஆகிடும். இது ஒரு லேயர் தான், ஒரு நூலை தாண்டினா கூட இது சூதாக மாறிடும். நீங்கள் சூது பண்ணலை, நீங்கள் கேம்லிங் பண்ணலை, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் கொடுக்கும்போது மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்து, சிச்சுவேஷனை பொறுத்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணி ஹையர் டைம் ஃப்ரேம், லோயர் டைம் ஃப்ரேம், பிடிஆர்ஏஸ், அலைன்மெண்ட், ப்ரிக்கல் ஜோன்ஸ் இதெல்லாம் பார்த்து லிக்விடிட்டி சிபி, லிக்விடிட்டி அன்ட்டி இதெல்லாம் முடிச்ச அப்புறம் உங்கள் என்ட்ரி மாடலை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. அது எம்எம்எஸ் மாடலாக இருந்தாலும் சரி, ஐ மீன் A+ மாடலாக இருந்தாலும் சரி, பிரேக்கர் மாடல், யூனிகார்ன் மாடலாக இருந்தாலும் சரி, இல்லை சிஎஸ்டி மாடலாக இருந்தாலும் சரி, அது உங்கள் விருப்பம். நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கோங்க. ஆனால் இதில் இதுதான் பேஸு. இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணி புரிஞ்சு, இதை நான் சொன்ன ரொம்ப நான் வளவளம் எடுத்துருப்பேன், பட் நிறைய கண்டென்ட் இருக்குது. இதை திரும்ப 2-3 தடவை கூட கேளுங்க. கேட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தனியாக உட்காந்து ஃபோனெல்லாம் ஓரம் வச்சுட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, இந்த வீடியோ பார்த்து முடிச்சு நான் சொன்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த மைண்ட் செட்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியும். இது தெரியாமல் போச்சேப்பா, நான் என்னமோ நினச்சிருந்தேங்க, நான் போனால் டெய்லி எடுக்கலாம் போல அப்படின்னு நினச்சிட்டேன். டெய்லிலாம் கிடையாது, அது ஃபார்ம் ஆகும்போது தான் எடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு தேன் ஊறுற மாதிரிப்பா. ஒரு தேன் கூட்டில் தேன் வைக்கணும், தேன் கூடு வச்ச உடனே தேன் கிடைக்காது, புரியுதுங்களா? அது தேன் வைக்கணும், அது தேன் வச்ச அப்புறம் தான் நீங்கள் போய் எடுக்கணும். அமாவாசைக்கு முன்னாடி போய் எடுக்கணும். அப்படி எடுத்தால் தேன் இருக்கும், புரியுதா? ஸோ கரெக்டான டைமில் ப்ரைஸை கரெக்டான நேரத்தில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். மிஸ் பண்ணிட்ட பிரச்சனை இல்லை, திரும்பி தேன் வைக்கும் போது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அடுத்த லேயர் வைக்க எடுத்துக்க வேண்டியது தான். ஆனால் அதுக்கு முன்னாடி போய் எடுத்து நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து அதில் தேன் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? உழைப்பெல்லாம் வீணாக போச்சு, உழைப்பு போச்சு போடு, கண்டு வீங்கும். அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் போகிற ரிஸ்க்குக்கு ஏற்ற ரிவார்டு, அதுக்கேற்ற சூழ்நிலை, அதுக்கேற்ற ப்ரைஸு, அதுக்கேற்ற ஜோனு இல்லைனா லெவலு, இந்த மாதிரி லைக் டெக்னிக்கல் அடாப்ட் சொல்லலாம். இந்த மாதிரி அலைன்மெண்ட் இல்லாமல் நீங்கள் காசு போடுறது 10 பைசா பிரயோஜனம் இல்லை.
ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு அல்காரதம் சிஸ்டமேட்டிக்கான அப்ரோச்சேட் தான் நம்ம பண்ணணும். எமோஷன் அங்கே வேலைக்கு ஆகாது. இல்லை ப்ரோ என் மனசு ஒரு மாதிரி மனநிலை இல்லை, நான் ஒரு மாதிரி வந்து அக்ரிசிவ் ஆகிறேன், ஒரு மாதிரி கோவப்படுறேன், ஒரு மாதிரி என்ன அறியாமலே வரேன்னா ஒன்றும் இல்லை. உன்னோட ரியல் அக்கௌண்ட் ஃபண்டிங் அக்கௌண்ட் விட்டுட்டு உனக்குன்னு ஒரு டெமோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்க தனியா. எப்பெல்லாம் உன் மனசு ஒன்றை மீறி ஒரு எல்லையை மீறி பரபரப்பாக துடிதுடிப்பாக இருக்கானோ அப்போ அந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி அதில் ட்ரேட் பண்ணு. அதில் லாஸ் ஆனாலும் ப்ராஃபிட் ஆனாலும் உனக்கு எந்த வகையிலும் அஃபெக்ட் ஆகாது. ஆனால் உன் ரியல் அக்கௌண்ட்டில் உன் ஃபண்டிங் அக்கௌண்ட்டில் நீ ரொம்ப கான்ஷியஸாக தான் மூவ் பண்ணணும். கொஞ்சம் தப்புனாலும் உன் அக்கௌண்ட் மொத்தமாக லாஸ் ஆகிடும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உங்களோட மாடல் உங்களுக்கு தெரியுது, உங்கள் ஒவ்வொரு நாளும் ஜேர்னல் நீங்கள் பண்ணுறீங்க, அதுலேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கற்றுக்குறீங்க, எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு ரெண்டாக பிரித்து பார்க்குறீங்க, அதுலேருந்து உங்கள் அனுபவங்களை சேர்க்குறீங்க, அது மூலமாக நீங்கள் சார்ட்டை அணுகுறீங்க. சார்ட் ஒரு பாயிண்ட் மேலே உங்களுக்கான அனுபவ ரீதியாக உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக அது கொடுக்க ஆரம்பிக்குது. அதை மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்க. அதை மட்டும் நீங்கள் எடுக்கும்போது அதில் எப்படி நீங்கள் எஸ்எல் வாங்குவீங்க? அதேமாரி நீங்கள் எஸ்எல் வாங்கினா அது எப்படி ஓவரால் எஸ்எல்லாக இருக்க முடியும்? ஏன்னா நீங்கள் படிச்சுட்டு தெரிஞ்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான டைமில் கரெக்டான ப்ரைஸ் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எப்படி எஸ்எல் வாங்கும்? எஸ்எல் வாங்கினாலும் அது எப்படி டாமினேட் பண்ணும்? அப்போ எஸ்எல்லோட டாமினேஷன் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 8 எடுக்கிறோன்னா ஒரு 2 3 தானே போகும். 5 எப்படி எஸ்எல் வாங்கும்? ஏன்னா இந்த 8மே பார்த்து பார்த்து நின்று நிதானமாக எடுத்த ஒரு விஷயம். அதாவது உங்கள் கான்ஷியஸில் உங்கள் ட்ரேடிங் பிளானை உங்கள் ரூல்ஸை இது வரைக்கும் நீங்கள் படித்த விஷயத்தை வச்சு நீங்கள் எடுக்கிறீங்க. அப்படிங்கும்போது வின்னிங்கான ப்ராபபிலிட்டி தானே இன்க்ரீஸ் ஆகும். லாஸ் எப்படி வரும்? நீங்கள் எமோஷனல் கண்ட்ரோலாக இல்லாமல் போயிட்டு நீங்கள் கண்ட மேனிக்கு ஓவர் ட்ரேட் பண்ணாலோ ரிஸ்க் மேனேஜர் கரெக்டாக பண்ணாமலோ இல்லை கரெக்டாக ஜோனு ஏரியாவை பார்க்காம கண்ட மேனிக்கு நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா டப்பு 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 டப்புன்னு உங்கள் அக்கௌண்ட் லாஸ் தான் ஆகும். அப்போ எப்படி க்ரோத் ஆகும்? பாயிண்ட் புரியுதா? அவ்வளோதான், இவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி 4 வேரியேஷனில் தான் மார்க்கெட் வந்து உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்கும், ஃபார்மேஷனை கொடுக்கும். நீங்கள் இப்படி தான் இதை அப்ரிஷியேட் பண்ணணும். அண்ட் உங்களோட எவ்ரி டேஸ் ட்ரேடிங் டேஸையும் நீங்கள் ஒரு ட்ரேடிங் புக் மாதிரி ஒரு முடிஞ்சால் ஃபிசிக்கல் காப்பி போட்டு பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுக்கணும். இதை டெய்லி உட்காந்து படிக்கணும். எப்போ சும்மா இருந்தாலும் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா ஜேர்னலும் போட்டு எந்த மாதிரி நியூஸில் அந்த நியூஸில் என்ன மாதிரி வேல்யூ கொடுத்தான், அது என்ன நியூஸ் அப்படின்றத பார்க்குறோம். நியூஸ் டைமில் மற்ற அந்த அசெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, அந்த மாதிரி டெக்னிக்கல் அனலைஸுமா டெக்னிக்கலாக அன்றைக்கி பயாஸ் எப்படி இருந்துச்சு, புல்லிஷா வீரேஷா இல்லை போத் ஆஃப் ரெண்டுமா, இப்படி எல்லாத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா ட்ரேடிங்னு பெருசாக ஒன்றும் இல்லைடா இவ்வளோ தாண்டா இருக்குது அப்படின்னு ரொம்ப சிம்பிளிஃபை ஆகிடும். இதை நான் கற்றுக்க எனக்கு 1 வருஷம் ஆச்சு. நான் 1 வருஷம் ஐசிடி பண்ணியிருக்கேன். இந்த 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 சைக்காலஜி இந்த மைண்ட் செட்டை கற்றுக்க 3 மாதம் ஆச்சு. நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். அது வரைக்கும் நான் துரு தேடிப்பேன், லோயர் டைம் விளையாடுவேன். இப்போ அப்படிலாம் கிடையாது. என் என்ட்ரி வருது, நான் அந்த டைமில் இருக்கிறேன், ப்ரைஸை பார்க்குறேன், எனக்கு ஓகே எவ்ரி திங் இஸ் கிளியர் அப்படின்னா தாராளமாக நான் அது பண்ணிடுறேன். சப்போஸ் என்னோட என்ட்ரி வருது, நான் அதை பார்க்காம விட்டுட்டேன், மறந்துட்டேன், நான் வேற ஒரு நினைப்பில் இருந்தேன், வேலையாக இருந்தேன், பார்க்கணுன்னா கூட அதை நான் நோட்ஸாக எடுத்திருக்கேன். அந்த மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டியில் எப்படி அது ஃபார்ம் ஆகிருக்கு, நான் ஏன் அதை மிஸ் பண்ணேன், எந்த மாதிரி காலகட்டத்தில் மிஸ் பண்ணேன், எந்த மாதிரி சூழ்நிலை மிஸ் பண்ணிட்டேன், அது எப்படி வந்திருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சால் நாளைக்கு அதே மாதிரி தான், அதே கிடையாது, பேட்டர்ன் கிடையாது, கிட்டத்தட்ட ரிலேட்டபிளாக அந்த மாதிரி வரும்போது நான் ஆட்டோமேட்டிக்காக அதை தைரியமாக எக்ஸிக்யூட் பண்ணுவேன். எஸ்எல் வேணால் வாங்கிட்டு போகிறேன், ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், என்ன தப்பு பண்ணியிருக்கேன், அந்த தப்பை நோட் பண்ணுறேன். ஸோ தவறுகளை உங்களை திருத்த முடியும்னா அது ட்ரேடிங் ஜேர்னலில் தான் முடியும். நீங்கள் நல்லபடியாக பண்ணுறீங்கன்னா அது திரும்ப திரும்ப பண்ண வைக்கிறதும் அந்த கன்சிஸ்டன்சியை கொண்டு வரதும் ட்ரேடிங் ஜேர்னலில் மட்டும்தான் முடியும், வேறு எதாலேயும் முடியாது. ஏன்னா ட்ரேடிங் ஜேர்னல்ன்றது நீங்கள் கற்றுக்கிட்ட அனுபவம், அந்த அனுபவத்து மூலமாக தான் நீங்கள் இன்னும் மேலும் மேலும் பெட்டர் ஆக முடியும். ஸோ நீங்கள் டெவலப் ஆகணும், ஒரு ப்ரோ லெவல் ஆகணும், ட்ரேடிங்கில் உங்களுக்குன்னு ஒரு பேஷனட்டான ஒரு இன்கம் சோர்ஸை க்ரியேட் பண்ணணும், உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி லேபிள் பிராண்ட் நீங்கள் தான் நான் மெயின் ஸ்ட்ரீம் சொல்ல உங்களுக்கு நீங்களே ப்ரூவ் பண்ணணும்னா இந்த ஜேர்னல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரேடிங் ஜேர்னல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது நீங்கள் பண்ணலை, இவ்வளோ எடுத்து சொல்லியும் நீங்கள் அது பண்ணலைன்னா நீங்கள் அந்த 99% அந்த ட்ரேடர்ஸில் நீங்களும் ஒரு ஆள், அந்த 1%ல் நீங்கள் கிடையாது. நீங்கள் அந்த 1% ஆகிறதுக்கான இந்த வழியை நான் சொல்கிறேன். மற்றபடி எல்லாரும் டெக்னிக்கல் நாலேஜை பற்றி தான் சொல்லுவாங்க, இந்த சைக்காலஜி மைண்ட் செட்டை பற்றி சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச மிஸ்டர் டெக்காய் சொல்கிறாரு, சம் டேட்ஸ் இந்த அளவுக்கு டீப்பாக சொல்கிறதில்ல, பட் சொல்கிறாரு, அவர் ரொம்ப நல்லா சொல்கிறார். நான் அவர்கிட்ட இன்ஸ்பைர் ஆகி தான் நான் டீகோட் பண்ணி இவ்வளோ தூரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அவர் சிம்பிளிஃபையாக சொல்லிட்டாரு, பட் உங்களுக்கு இவ்வளோ தூரம் எடுத்து சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான், மற்றபடி வேற ஒன்றும் வேறு டவுட்டு தான் இப்போ கேட்டுக்கோங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு, கான்செப்ட் முடிஞ்சிச்சு. வேறு டவுட் இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். நான் சொன்ன டாப்பிக்கில் டவுட் இருந்தால் ஓகே, இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன். என்ன எல்லாம் மைக்கை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஃபோன் வச்சுட்டு போயிட்டாங்களா? ப்ரோ நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. என்னப்பா கடையை முடியலாமா?
கேட்கல. இல்லை வேற ஓகே டவுட் தான் ஓகே வேற டவுட் தான் கேளுங்க, இல்லை அவ்வளோதானே? ஓகேவா? இது ஏதாவது உங்களுக்கு கிளியராக இருந்துச்சா? யாருமே இல்லையோ ப்ரோ? எல்லாம் போயிட்டாங்க நினைக்கிறேன் ப்ரோ. இருக்காங்க மைக்கா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் கிளியரா தான் ப்ரோ பண்ணீங்க, எதுவும் டவுட்லாம் எதுவும் இல்லை. அதனால இது இப்போ ஓகேவா உங்களுக்கு? ட்ரேடிங்கோட அப்சர்வேஷன் புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சைக்காலஜி எப்படி விளையாடுதுன்னு புரியுதா? புரியுது புரியுது. ஆனா மார்க்கெட்டு எக்ஸிகியூஷன் உங்களோட பண்றது ரொம்ப டேர்ன் கஷ்டம். வரும், உங்கள் டேர்ன் வரும். அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக எதுவும் பண்ணாமல் கம்முன்னு இருக்கணும். கண்ட விஷயத்தில் கை வச்சு ஏமாறக்கூடாது. உங்கள் டேர்ன் கண்டிப்பாக ஒன்று இருக்குது, அதை மட்டும் மறந்துடாதீங்க. உங்கள் டேர்ன் இல்லைன்னா அது உங்களது இல்லை. உங்களுக்கு சொந்த இல்லா பொருளை நீங்கள் உரிமை கொண்டாடுறீங்க. உங்கள் டேர்ன் கண்டிப்பாக வரும், அந்த இடத்துல பணத்தை போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ராஃபிட் ஆகிடுவீங்க. இதுதான் ஒரே வழி நீங்கள் ஃபண்டிங் அக்கௌண்ட் கிளியர் பண்ணுறதுக்கோ. ஏன்னா ஃபண்டிங் அக்கௌண்ட் கிளியர் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தரும் டெக்னிக்கல் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி சொல்லிக்கிட்டு இருப்பான். அது உண்மை கிடையாது. உண்மையானது இதுதான். இது தெரியலன்னா அது வேலைக்கு ஆகாது. அது எவ்வளோ பெரிய அக்யூரன்சியாக இருந்தாலும் சரி, ஒரு டைம் மேலே அதுவும் ஃபெயில் ஆகும். புரியுதுங்களா? உங்கள் டேர்ன் கண்டிப்பாக வரும், வராமலாம் போகாது. ஆனால் அது உடனே வராது, நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணணும். அது கண்டிப்பாக வரும்போது நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். சும்மா பிச்சுட்டு பறக்கும் டிபி, அப்படியே க்ரீன் கலராக இருக்கும். அதாவது ஒரு 5 ட்ரேட் எடுக்கிங்கன்னா ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் லாஸ்ட்டில் நிற்கும். 3 ட்ரேட் டிபி, அந்த 3மே உங்களை கவர் பண்ணிடும், ப்ராஃபிட்டில் கொண்டு போயிடும், லாஸ்ட்டில் கொண்டு போகாது. உங்களுக்கு புரியுத பாயிண்ட்டு? நீங்கள் எடுக்கிறதே பொத்தி பொத்தி பார்த்து பார்த்து நின்று நிதானமாக எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. அதில் தப்பு பண்ணாலும் நீங்கள் கரெக்ட் பண்ணுறீங்க, ஏன்னா நீங்கள் ஜேர்னல் மெயின்டைன் பண்ணுறீங்க. ஸோ நான் சொல்கிறேனே, நீங்கள் ஜேர்னல் மெயின்டைன் பண்ணீங்கன்னா 90% உங்களுக்கு ட்ரேடே இல்லை அப்படின்றத மட்டும்தான் வரும். இல்லை ஒரு 80%, ஒரு 10% நீங்கள் மிஸ் பண்ண ட்ரேட் இருக்கும், மீதி 10% நீங்கள் டிபி அடிச்சு தான் இருக்கும். அந்த 10%ல் அந்த 80% நீங்கள் எப்படிலாம் தப்பு பண்ணுவீங்க, எப்படிலாம் மார்க்கெட் உங்களை மேனிபுலேட் பண்ணும் அப்படின்ற அந்த மேனிபுலேஷன் உங்கள் கண்ணுக்கு தெரியும். டேய் அவன் ஏமாத்துறான்டா, அவன் கீழ் லெவலே வரலடா, அந்த மாதிரி. டேய் அவன் கீழ் சோனை தாண்டிட்டான்டா, இப்போ எடுக்கக்கூடாது. டேய் அவன் பைக்கு நிற்கிறான்டா, நீ ஏன்டா செல்லுக்கு நிற்கிற, இப்படி அந்த ஆன்டிசிபேஷன் டெய்லி இஷ்யூ இந்த மாதிரி எல்லாமே உங்கள் கண்ணுக்கு தெரியும். அப்போ உங்களோட என்ட்ரி எங்கே அப்படின்னு உங்களுக்கு பர்டிகுலராக தெரியும் போது நீங்கள் அந்த நேரத்தில் உங்கள் ரிஸ்க்கை தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு வந்து ரிஸ்க்கை இன்க்ரீஸ் பண்ண ஒரு மோட்டிவ் இருக்கும், ஆனால் அது எங்கேன்னு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அப்புறம் நீங்கள் அப்போ இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்புறம் ஒருவேளை எஸ்எல் வாங்கினா கூட பிரச்சனை இல்லை, பிகாஸ் அதுவும் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தானே உங்கள் பிஸ்னஸில். பாயிண்ட் புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இதை மட்டும் ரிப்பீட்டடாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள், போதும். வேறு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்டை ரஷ் பண்ணாதீங்க, ப்ரைஸை சேஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் கண்டிப்பாக கொடுக்கும்போது பயன்படுத்திக்கோங்க. மிஸ் பண்ணிட்டா கூட கவலை இல்லை. ஏன் மிஸ் பண்ண, எப்படி மிஸ் பண்ண, ஏன் எனக்கு அந்த நேரத்தை அப்படி தோணலை அப்படின்னு என்ன ஏதுன்ற எல்லாமே பார்த்துட்டு ஃபைனலி இப்படி ஒன்று இருக்குது நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டா முடிஞ்சு போச்சு. பாயிண்ட் புரிஞ்சுங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் வந்து உங்களோட மாடல் பேஸ் பண்ணி மட்டுமே செலக்ட் பண்ணால் உங்கள் மாடல் உங்களால் ட்ரெயின் பண்ண முடியும், நல்லது கெட்டதை புரிஞ்சுக்க முடியும், தப்பு பண்ணால் கூட திருத்திக்க முடியும். எப்படி தப்பு நடந்து புரிஞ்சுப்பீங்க. அடுத்த முறை அந்த இடத்துக்கு போகும்போது அப்படி ஒன்று இருக்குது, அவசரப்படாத, வெயிட் பண்ணு, அப்படியே காத்திருப்பீங்க. அவன் வருவான், என்ட்ரி கொடுக்க மாதிரி போவான், அப்புறம் எஸ்எல் அடிச்சிருவான், அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுப்பான், அதுக்கப்புறம் பறந்துருவான். அப்போ அந்த மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி உங்களால் கேட்ச் பண்ண முடியுதுல்ல. கண்டிப்பாக ஆல்வேஸ் அல்காரிதம் இஸ் ரைட், அது எப்போவுமே கரெக்டாக தான் போகும். அவனை திருத்த முடியாது, ஆனால் உங்களை திருத்த முடியும். எப்போ எடுக்கணும் எப்போ எடுக்கக்கூடாது உங்களால் சூஸ் பண்ண முடியும், தேர்ந்தெடுக்க முடியும். நீங்கள் எல்லா நாளும் பணத்தை போடணும். உங்களை நீங்களே கேளுங்க. நீங்கள் இன்னொரு கொஸ்டின் கூட கேட்குறேன். உங்ககிட்ட ஒரு 100K அக்கௌண்ட் இருக்குது, தப்பி தவிர 100K அக்கௌண்ட் பாஸ் பண்ணிட்டீங்க, தெரியாதனமாக பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம். மாஸ்டர் ஐடி வந்துருச்சு, முதல் ட்ரேடு ஒரு 1% வச்சா கூட $1000, மாதத்துக்கு வெறும் 4% க்ரோத் பண்ணால் போதும். வெறும் 2 ட்ரேட் எடுத்தால் போகிறோம், 1:2 1:2. சும்மா சொல்கிறேன், ஒரு 2:2. வெறும் மாதத்துக்கு 2 ட்ரேட் எடுத்தால் போதும். கணக்கு பண்ணால் $4000. 4000ல் அவனுக்கு கமிஷன் கொடுத்து அப்படி இப்படி போனால் கூட எவ்வளோ வருது? 20%னா ஒரு $3600. $3400 வருது. என்ன $3400? அப்படியே உங்களுக்கு கிரிப்டோ கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் பார்த்து தான் கொடுப்பான்னு வச்சுப்போம். கணக்கு பண்ணுங்க, நெருக்கி 2 lakhs அங்கே வருது இல்லை? புரியுதுங்களா? நீங்கள் சூஸ் பண்ணுறதே குவாலிட்டியாக எடுத்தால் மட்டுமே போதும், உங்களுக்கான ரிவார்டு அதிகம். ஆனால் இந்த சைக்காலஜி இல்லை இப்போ நான் சொன்ன இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இது உங்களுக்கு பேசிக்காகவே இல்லைன்னா
நீங்கள் எவ்வளோ பெரிய டெக்னிக்கல் நாலேஜ் படித்து வின் ரேட் இருக்கிற அக்யூஸாக இருந்தாலும் நீங்கள் தப்பு பண்ணுவீங்க. ஏன்னா லைவ் மார்க்கெட் உங்களை எமோஷனலாக ப்ளே பண்ண வைக்க தான் உட்காந்துக்கிட்டு இருக்கு. வந்துட்டான் 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 இன்னைக்கு நீங்கள் வருவீங்க, 4 என்ட்ரி எடுத்துகிட்டு பாஸ் ஆகிட்டு காசு எடுத்துகிட்டு போவீங்க, நாங்கள் உனக்கு போஸ்ட் ஓட்டுறணும். பாயிண்ட் புரியுதா? பல வருஷமா இங்கே எல்லாம் தோத்து போகிறாங்கன்னா இந்த இந்த யதார்த்தத்தை அவங்க புரிஞ்சுக்கல. எல்லா நாளும் உங்கள் நாள் கிடையாது, ஆனால் உங்களது கண்டிப்பாக இருக்குது. அந்த நாளுக்காக நீங்கள் காத்திருக்கீங்க, அவ்வளோதான். அவ்வளோதான். சிம்பிளாக சொன்னால் என்னோட கோச் தான் இது. நான் ரேண்டமாக தான் வாட்ஸ்அப் குரூப்பில் சொன்னேன், அது டிஸ்கிரிப்ஷனாகவே போட்டானுங்க. தலைவர் சொல்லிட்டான் அப்படி, என்னோட கோச் லைக்குன்னா வந்தா எடு, வரலன்னா விடு, பை பார்கெட் தேடர், அவ்வளோதான். ஐ மீன் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் எடுங்க, வரலன்னா அது விட்டுரு, அது வேண்டாம், அது தொடாத. எதுக்கு தொடுறேன், அதை விட்டுரு. இப்போ நீங்கள் அது எடுத்தாகணும் யாராவது உங்களை கட்டாயப்படுத்துகிறாங்களா? அதெல்லாம் கிடையாது. நீ எடுத்தே ஆகணும் அப்படி, அப்படிலாம் கிடையாது. யாரும் உங்களை வந்து கட்டாயப்படுத்தலையே. அந்த ட்ரேடை நீ பிடிச்சே ஆகணும், பிடிச்சாதான் நீ வாழணும், இல்லைன்னா அப்படி இப்படி யாராவது சொல்கிறாங்களா? அப்படிலாம் இல்லையே. உங்களுக்கான கரெக்ட், அதான் சிம்பிளுங்க, ரொம்ப சிம்பிள். தளபதி சொல்கிறதான், உங்களுக்கான ட்ரெயின் வரணும்னா கொஞ்சம் தான் நீங்கள் பிளாட்ஃபார்மில் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் நிற்க மாட்டேன், உடனே போகணுன்றக்கா வர ட்ரெயினில் ஏற முடியுமா? புரியுதுங்களா? நீங்கள் பொறுமையாக இருக்கணும், உங்களுக்கான டேர்னிங்காக காத்து இருக்கணும், அதுக்காக நீங்கள் உழைக்கணும். அந்த டைம் வரும்போது எக்ஸிக்யூட் பண்ணுங்க. டப்பு டப்பு எடுக்கிறதா டிபி அடிக்கும், ஏதாவது 1-2 எஸ்எல் அடிக்கும் சம் ரீசன்ஸால். ஏன்னா நம்ம மேனுவல் மிஸ்டேக் பண்ணுவோம், நம்மளை அறியாமல் தப்பு பண்ணுவோம். அது நாளடைவில் ட்ரைனிங் ஆகிடும், மைண்ட் செட் வந்து ட்ரெயின் ஆகிடும். நீங்கள் எதை மண்டைக்கு ஃபீட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு பிரதிபலிக்கும். இந்த ட்ரேடிங் நாலேஜ் தான் நீங்கள் எந்த காலத்துலேருந்து எப்படி வந்தீங்க, அந்த லெவல் 1 அடுத்த லெவல் 100 லெவல் மேக்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். அதனால் ஜேர்னல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் உங்களுக்கு சொல்லும் எந்த மாதிரி டேட்டாவை எடுக்கணும், எந்த மாதிரி டேட்டா நான் பார்க்கல, என்ன தப்பு பண்ணோம், இதில் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்ற சொல்லிக் கொடுக்கும். அது காம்பினேஷன் தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களோட ட்ரேடராக மாற்றும். ஐ மீன் பணத்தை எதில் போடணும், எங்கே போடணும், எங்கே எவ்வளோ போடணும், எல்லா கேள்விக்கும் அது பதில் சொல்லும். அதை முடிச்சிட்டிங்களா பீஸ். ஒரு 100K அக்கௌண்ட் எடுத்து ஒரு 2-3 ஃபர்ம்ஸில் எடுத்து வச்சுட்டு பிடிச்சா முடிஞ்சு போச்சு. அப்போ நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். இவ்வளோதான், இவ்வளோதாங்க ட்ரேடிங். இதுக்கு மேலே எல்லாம் ஒன்றும் கிடையாது, சரிங்களா? சைக்காலஜி மைண்ட் செட்டு ஒன்றும் பெரிய டாபிக் மாதிரி பேசுவானுங்க. சைக்காலஜி தெரியலனா, மைண்ட் செட் தெரியல, சைக்காலஜி மைண்ட் செட் இவ்வளோதான். நான் சொன்ன கதையில் இருக்கிற கோரை புரிஞ்சுட்டா போதும். வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்திக்க, வராத போது கம்முன்னு இரு. உனக்கான டேர்ன் வரும்போது நீ எடு, வரலையா விட்டுரு. விட்டுறனால ஒன்றும் இல்லை, விட்டுரு. அவ்வளோதாங்க. சரி, கடையை முடியுமா? கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உட்காந்து பேசியிருக்கோம் போல. ஆமாம் ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், வேணா ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்ப்பாங்களே, அவங்களுக்கு சொல்லணும்ல. ஓகேப்பா, கடையை முடியலாமா? சரி, ஓகே ப்ரோ. ஓகே, பாய். அடுத்த வாரம் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் கமிங். தேங்க்யூ. வேற என்ன, இன்னுமாயா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க? எதிர்பார்த்தேன். ஆக்சுவலாக நான் நிறைய கண்டென்ட் சொல்ல நினச்சேன், கொஞ்சம் அப்படியே இப்படி போயிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ட்ரேடிங்கில் இந்த ட்ரேடிங் ஜேர்னல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் படித்த விஷயம், நீங்கள் கற்றுக்கிற விஷயம், மார்க்கெட் உங்களுக்கு சொல்லித்தர விஷயத்த நீங்கள் பதிவு பண்ணிகிட்டே வந்தால் மட்டும்தான் அந்த மெமரிஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு டைமில் நீங்கள் சார்ட்டை பார்க்கும்போது பயம் வராது, ரொம்ப கான்ஷியஸாக எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, மார்க்கெட் ஒரு ப்ராபபிலிட்டி ஒவ்வொரு டைம்லும் டைனமிக்காக ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஐ மீன் ஸ்பின்னிங் விளையாடுவாங்களே கேம், அந்த மாதிரி உங்களுக்கான டேர்ன் கண்டிப்பாக வரும். அது வரலன்றதுக்காக வராதுன்னு அர்த்தம் இல்லை. இன்றைக்கி உங்களுக்கு மீன் பிடிக்க வரலன்றதுக்காக மீன் பிடிக்க வரலன்னு அர்த்தம் இல்லை, கண்டிப்பாக வரும். அது வரும்போது நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும் போதும், கண்ட நேரத்தில் பண்ண வேணாம். புரியுதுங்களா? உங்கள் டர்ன் கண்டிப்பாக வரும், வரும்போது பண்ணுங்கள். மற்றபடி டெய்லி ட்ரேட் எடுக்கணும். ஆனால் இன்னும் சொல்ல மறந்துட்டேன், நான் இந்த வீடியோவில் லைக் இண்டில் சொல்லிடுறேன். லைக் என்ன சொல்கிறது, என்னை சுற்றி என்னோடய குரூப்பில், என்னோடய டெலிகிராம் சேனலில், என்னோடய குரூப்பில், நான் உங்களை சொல்கிறேன், உங்கள் குரூப்பில், உங்கள் டெலிகிராம் சேனலில் மற்றவங்க இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க, அவ்வளோ பண்ணிட்டாங்க, அப்படி இப்படின்னு டைவர்ஷன்ஸ் நிறைய வரும். டிஸ்ட்ராக்ஷன் உங்களை உங்கள் ஃபோக்கஸ்லேருந்து உங்களை குழப்பி உங்களை தள்ளுறதுக்கு 1500 1501 கூட வரும். எதையுமே கண்டுக்காதீங்க, எல்லாத்தையும் ஜஸ்ட் நம்ம ஃபோனில் மேலே நோட்டிஃபிகேஷன் தான் கிளியர் ஆல் அப்படின்னு கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி கிளியர் ஆல் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்கள் டேர்ன் வரும்,
அந்த டேர்ன் வரும்போது மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அப்போ மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா நீங்கள் குவான்டிட்டியிலேருந்து குவாலிட்டிக்கு மூவ் ஆகிடுவீங்க. அந்த குவாலிட்டியை இன்னும் பெட்டராக குவாலிட்டி ஆக்கிறதுக்கான விஷயங்கள் கிடைக்கும். சப்போஸ் எது மிஸ்டேக் நடந்தால் அது ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு கண்டுபிடிப்பீங்க. அகெயின் இந்த குவாலிட்டியை இன்னும் அப்கிரேட் பண்ணுவீங்க. இப்படி குவாலிட்டி அப்கிரேட் பண்ணுற மூலமாக உங்களோட ட்ரேடிங்கோட பிளான் செட்டப்ஸ் எல்லாமே குவாலிட்டி ஆகும்போது அதை நம்பி உங்கள் ரிஸ்க்கை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணலாம். இது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸை பண்ணியிருக்கணும். உங்கள் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் ஃபண்டை ரைஸ் பண்ணலாம். இதை ரிப்பீட்டடாக பண்ணும்போது ரொம்ப பேஷனட்டாக இருக்கும். அண்டு ப்ராபிலிட்டி வைஸையும் நீங்கள் வின்னிங் ப்ராபிலிட்டியில் இருப்பீங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த மந்த் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக சொல்ல முடியுங்க. இது மட்டும்தான் நீங்கள் ப்ராஃபிட்டபுள் ட்ரேடராக இருக்க ஒரே வழி. வேறு எந்த வழியும் இல்லை. என்னடா எல்லாரும் போயிட்டாங்க, தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்க்க போகிறவங்கக்கிட்ட அப்படி ஒரு லைக் ஃபியூச்சரிக்காக யோசிச்சு சிமுலேஷன் போட்டு எனக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினச்சி தான் பேசிகிட்டு இருக்கேன். வேறு வழி இல்லை. நான் கொஞ்சம் ஆரம்பத்துக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பேசியிருப்பேன், பட் அதெல்லாம் தேவையில்ல. இதுதான் பாயிண்ட். ட்ரேடிங் ஜேர்னல் நான் திரும்ப சொல்ல நினைக்குவேன், நான் கடுப்பாக இருக்கிற டே அப்படி தான் சொல்லலாம். பட் இதுதான் உண்மை. நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் ட்ரேடிங் ஜேர்னல் போட்டிருக்கேன், லைக் பிரிண்ட் அவுட் போட்டிருக்கேன், இன்னும் ஒரு 4 காப்பி போட்டிருக்கேன். இப்போ போய் நான் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கேன், மழை வந்துருச்சுன்னா போயிட்டு ஜெராக்ஸ் காப்பிகளை போய் லைக் கலர் ஜெராக்ஸ் போட்டு அதுக்கு பின்னாடி நோட்ஸில் பேனால் எழுதி வைக்கணும். இந்த ஜேர்னலில் என்ன கற்றுக்கிட்டேன், என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்ன தப்பு இருக்குது, நான் ஏன் இந்த ட்ரேட் எடுக்கலை, வேறு என்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு எல்லா கீவேர்ட்ஸ் நோட்ஸ் எல்லா ஜம்ப்ஸ் எல்லாத்தையும் சாஸ் எல்லாத்தையும் அதில் எழுதி வச்சுருவேன். எனக்கு டைம் கிடைக்கும் போதுனா அதை எடுத்து திரும்ப போட்டு பார்க்கும்போது என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். சரிங்களா? என்னோடய யூடியூப் வீடியோவில் லைக் மற்றவங்க போடுற மாதிரிலாம் கண்டென்ட் இருக்காது. என் லைஃப் டைமில் நான் என்ன கற்றுக்கிறனோ அந்த கற்றுக்கிற பீரியட் ஆஃப் டைமில் புரிஞ்சுக்கிற விஷயத்த ஜஸ்ட் ஒரு டைரி மாதிரி ஜேர்னல் மாதிரி கொடுத்துட்டு போயிடுவேன். மற்றபடி கான்செப்ட் பேஸ் பண்ணியோ இது பேஸ் பண்ணியோ அந்த மாதிரி வீடியோலாம் கிடையாது. எதை எனக்கு இந்த உலகத்துக்கு சொல்ல தோணுதோ அதை நான் சொல்லிட்டு போகிறேன். எனக்கு சில பேர் சொன்னாங்க உலகத்துக்கு இப்படி தான் இந்த மாதிரி வழியாக தான் சொல்லி ஆகணும். ஸோ தயவு செஞ்சு உங்கள் டேர்ன் வரும்போது மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். வராதப்போ உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அமைதியாக இருங்க. பிகாஸ் மார்க்கெட் இன்றைக்கி கொடுக்கலன்னா 2 நாள் கழித்து அடுத்த வாரம் கொடுக்கும், அடுத்த வாரம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரம் கொடுக்கும். ஆனால் உங்ககிட்ட பணம் இல்லைனாலோ உங்கள் அக்கௌண்ட்டில் காசு இல்லைனாலோ 10 பைசா பிரயோஜனம் இல்லை. பிகாஸ் தப்பான டைமில் நீங்கள் என்ட்ரி ஆகிட்டு ஒரு மன உடைஞ்சு போயிடுவீங்க. கரெக்டான டைம் வரும்போது அது கொடுக்கும், ஆனால் உங்களால் எடுக்க முடியாது. இது ஒரு மிஸ் மேட்சாக இருக்கும். ஆனால் அதுவே தப்பான டைமில் நான் எதுவுமே பண்ணலை, கரெக்டான டைமில் நான் கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது அப்போ தான் அது மேட்ச் ஆகும். ஸோ இந்த மிஸ்ஸிங் பீஸ்ன்னு சொல்லுவாங்க ட்ரேடிங்கில், லைக் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி. அந்த மிஸ்ஸிங் பீஸ் தான் இந்த சைக்காலஜி மைண்ட் செட். இப்போ நான் சொன்னேன் இந்த விஷயம் தான். ஸோ நீங்கள் எப்படி அணுகுறீங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டா தான் மார்க்கெட் உங்களுக்கு ட்ரூ நேச்சர் உங்களுக்கு புரியும். இப்படி தான் அது நீங்கள் அணுகணும். அது இந்த மாதிரி 4 ப்ராபபிலிட்டி கொடுக்கும். அதில் உங்கள் டேர்ன் வரும்போது மட்டும் எடுப்பேன், மற்ற எடுக்க மாட்டேன் அப்படின்னு தெளிவாயிட்டீங்கன்னா உங்களோட லாஸ் எல்லாமே அப்படியே மறைஞ்சு போயிடும். ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஒரு என்ட்ரிக்கு ஒரு ட்ரேட் அப்படி ரொம்ப 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 கம்மியாக இந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட் பண்ணாலே போதும். ஆனால் சிறுத்துறை பெருவெல்ல மாதிரி எண்ட் ஆஃப் த மந்த் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. எஸ், அந்த அளவுக்கு உங்களுக்கு செம்மையாக கொடுக்கும். ஆனால் அதுக்கு தேவை கொஞ்சம் பொறுமை. என்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், நீங்கள் யாருக்கும் சொல்ல தேவையில்லை, உங்கள் மைண்டுக்கு தெரிஞ்சால் போதும். நான் சும்மா ஒன்றும் இல்லை, என்னோடய டேர்னுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அவன் சம்பாதிக்கிறான் இவன் சம்பாதிக்கிறான் எனக்கு தேவையில்லை. என் டேர்ன் வரும்போது, என் டைம் வரும்போது, என் ப்ரைம் டைம் வரும்போது நான் யாருன்னு காட்டுறேன். அந்த மாதிரி காட்டுறேன் அப்படின்னு ஜிபியூவில் சொல்லுவார்ல, காட்டுறேன்டா நான் யாருன்னு, அந்த மாதிரி அது லைக் அந்த மாதிரி தான். புரியுதுங்களா? அதனால் உங்கள் டேர்ன் வரட்டும், அந்த டேர்ன் வரும்போது எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். வர்றதெல்லாம் போட்டிங்கன்னா பணம் தான் நஷ்டமாகும். ஏன்னா இந்த ட்ரேடிங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராபபிலிட்டி கேம், நாட் ஃபார் குவான்டிட்டியோ அந்த மாதிரி கிடையாது. இது ப்ராபபிலிட்டி தான். இந்த ப்ராபபிலிட்டியை நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக உங்களோட மாடல் உங்கள் செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மாடலை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருங்க. தட் மீன்ஸ் மார்க்கெட் அல்காரிதம் ஒவ்வொரு டைமும் ஒரு மாதிரி போகும். அது அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்கள் கொடுத்துட்டு போகும். எப்படியெல்லாம் உங்களை காலி பண்ணலான்னு பார்க்கும். அதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களோட வே என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு பிளான் போட்டிருப்போம். நானே என் பிளானை நான் 2-3 தடவை மாற்றிட்டேன்னா அப்கிரேட் பண்ணியிருக்கேன். டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட்டு, வேறு ஒரு அசெட்லேருந்து ரியாக்ஷன் பார்க்குறது, நியூஸை படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருக்கேன். அது போட்டு தான் ஓகே அப்படின்னு. ஸோ ஃபாரெக்ஸில் நான் ஒன்லி யூரோ யூஎஸ்டி மட்டும் தான் பண்ணுறேன். வேறு எந்த அசெட்டும் நான் பண்ணுறதில்ல. ஒன்லி யூரோ யூஎஸ்டி அந்த ஒரு அசெட் மட்டும் தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். இப்போ நான் 10K அக்கௌண்ட் வாங்கியிருக்கேன். 1% லாஸில் நிற்கிது. 3 வாரம் ஆச்சு இப்போ வரைக்கும் ட்ரேட் பண்ணேன். பட் நான்
இந்த வாரத்தில் என்னோட என்ட்ரி மாடல் 2 வந்துட்டு போயிடுச்சு. பட் அந்த டைம் நான் ஆன்லைனில் இல்லை, நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் அதுக்காக நான் அடுத்த மூமெண்ட்டை பிடிக்க போகலை, ஜஸ்ட் சில்லாக உட்காந்துட்டு இருந்தேன். இப்போ நியூ வீக், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ இட்ஸ் ஜஸ்ட் பிகினிங். ஸோ பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அப்புறம் கீழே டெலிகிராம் சேனல் ஆல்ரெடி சொல்ல மாதிரி இருக்குது, இது பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் இருக்கிறதுக்கு நான் இன்ஸ்டாகிராமில் கிடையாது, ட்விட்டர், யூடியூப், டெலிகிராம் இந்த 3 தான் இருக்கேன். நான் வெட்டியாக இருக்கும்போது டெலிகிராமில் எல்லாம் லைக் லைவ் மீட்டிங் போட்டுட்ருப்பேன். வெட்டியாக இருந்தால் அப்படி போடுவேன், ஃப்ரீயாக இருந்தால் வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.